பசங்க டேக் பண்ணி அனுப்பிச்சானுங்க அலெக்ஸு. ப்ரோ இந்த நானும் மாதிரி நீங்க பேசுனது வந்திருக்கு ப்ரோ. நான் என்ன பண்ணேன், ஓபன் பண்ணி பார்த்தா ப்ரோ நம்ம தான் ஆல்ரெடி சொல்லி என் வாய்ஸ் தான் ப்ரோ இருக்குன்னே சொல்லியிருக்கேன். அதையும் ப்ரோ ஃபன் பண்ணி இவனுங்க எப்படி போட்டிருக்கானுங்க அப்படின்னு போட்டா அப்புறம் தான் புரியுது நம்ம ப்ரோவை ஹரிஷ் ப்ரோவை மென்ஷன் பண்றதுக்காக அந்த வீடியோ போட்டிருக்கானு கிளிப்பு. இல்ல இப்ப இவனுக்கு எதனால டார்கெட் பண்ணானுங்கன்னா இத்தனை நாள் பண்ணதுக்கான அந்த சிடி இருந்தது. ஆமா ஆமா எக்ஸாக்ட்லி. இப்ப ஒரு வர்றனால அவரு கலாய்க்க முடியாது, நம்மள கலாய்க்கிறது புரியுது. அந்த டீம் இப்படி அப்படின்னு டீமை கலாய்க்க ட்ரை பண்றான். ஆனா அந்த ரெக்கார்டிங் ஸ்பேஸ்ல அவ்வளவு கேள்வி கேட்டிருப்போம். ஒண்ணுக்கு தெரியுமா? ஏன் இப்ப எவனாவது ரெக்கார்டிங் பண்ண ஸ்பேஸுக்கு வந்தா கூட ஏதாவது கேள்வி கேட்டா கூட சொல்ல மாட்டான். ஆனா இல்ல இவன் யார் ரெக்கார்டிங் போட்டு 600 லைக் வாங்கி மாஸ் இதான் டீகோடிங் பண்ணுகிறானுங்கடா நம்ம ரெக்கார்டிங் டீகோட். அன்னைக்கு நான் சொன்னேனே டீகோட் பண்ணி என்னெல்லாம் டேக் பண்ணி கூப்பிட்டானுங்கன்ட்டு. நீ டேக் பண்ணி கூப்பிடுறதெல்லாம் பிரச்சனை இல்லை தம்பி, ஆனா எல்லாரும் மாதிரியும் பேச மாட்டேன். நான் சொல்றத நீ செய்யற மாதிரி பேசணும். நானு அங்க வந்து என்ன தெரியுமா, அந்த சின்ன பசங்களை நம்ம பசங்களை 2 பேரை ஏத்திட்டு நான் போடுவேன் நீ படி, நான் பண்றதை இதை பண்ணு அப்படின்னு பாரு. அததான் நம்ம கிட்டே ஃபாலோ பண்ண வந்தானுங்க. அதனாலதான் சொல்லணும் பசங்க கிட்ட. கேக்குது சொல்லுங்க. இல்ல இங்க யாரும் டெபாசிட் பத்தி கேட்டாங்க, சொல்லுங்க. தெரியல, சொல்லுங்க ப்ரோ, நீங்க கரெக்டா சொல்லுங்க. இல்ல இப்ப ஒரு 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 கான்ஸ்டிடியூன்சினா ஒரு 2 லட்சம் ஓட்டுனா 1 லட்சம் ஓட்டு தான் போல் ஆகுதுன்னா அதுல வேலிட் ஓட்டு இருக்கும்ல, செல்லாத ஓட்டெல்லாம் போய் இருக்கிற வேலிட் ஓட்ல 1/6 ஆஃப் த ஓட்டு அந்த கேண்டிடேட் வாங்கணும். அது ஓகே. எத்தனை பர்சன்டேஜ் நான் கேட்டேன். அவன் கேட்டது பர்சன்டேஜ் இல்ல ப்ரோ, 1/6 ஆஃப் த வேலிட் ஓட்டு மொத்தம். ஓ அப்படியே அது தெரியும். நான் கேட்ட பர்சன்டேஜ்ல கிடையாது இதுக்கு. பர்சன்டேஜ்ல 1/6 ஆஃப் த வேலிட் ஓட்டு. ஓகே 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 ஓகே. அது தெரியும், ஆனா பர்சன்டேஜ் மாதிரி தான் எனக்கு தெரியல. இட்ஸ் ஓகே. இப்போ ஒரு தொகுதியில 1 லட்சம் வேலிட், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தொகுதி இல்ல கடைசியில இல்ல பிரணாவை கேட்கிற கேள்வியை பார்த்து கேள்வியே குபீர்னு கேட்டு எவராது ஆன்சர் ஏதாவது பண்ணாதுக்கு ரெக்கார்டிங் போகும். ஐயோ அறிவாளிங்க கிட்ட போனா கூட பரவாயில்ல, அறிவாளிங்க கிட்ட எல்லாம் போற புரியுதா? அதான் டென்ஷன் ஆகுது. ஆமா உனக்கு ஓடணும்னு தனியா டேம் பண்ணி கேட்டுக்கோ இனிமே. இல்ல இனிமே அந்த வடிவேலு தான் பாத்தியா, உசாரையா உசாருன்ற மாதிரிதான். கேட்ட எந்த தப்பு இல்ல. தப்பு இல்ல. தப்பே கிடையாது. இல்ல தப்பே கிடையாது. இப்போ இது நீ கேட்டனால இது ஒரு 2 பேருக்கு அவேர்னஸ் வச்சுக்கோ. எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் மாதிரி தானே. சில பேருக்கு என்னன்னா சீட்டுக்கும் ஓட்டுக்கும் வித்தியாசம் கூட தெரியாம இருக்கானுங்க. ஓப்பனா சொன்னா. சரிப்பா, சரி நான் ஒண்ணு கேக்குறேன். நான் ஒன்னு ஒரு 2 क्वेश्चन கேக்குறேன் இங்க இருக்க எல்லாருக்குமே. ஓகேவா? இன்னைக்கு வந்து விவசாயம் கத்துக்கிறதும் ப்ரோ. கரெக்டா இல்ல நம்மலாம் வந்து லேர்னிங் ஸ்டேஜ்ல தான் ப்ரோ இருக்கோம். நம்மளாம் லேர்னிங் பீரியட்ல தான் இருக்கோம். நம்மளாம் வந்து இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து சில விஷயங்கள்லாம் தெரியும், புரியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம், பேச ஆரம்பிப்போம். முதல்ல ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவனுங்க நம்மள வந்து பேசுறான்னு இப்படி பண்றதுலயே நம்மளாம் ஒன்றும் இது கிடையாது. இது எதை தெரியுமா காட்டுது, நம்ம பேசுறது இவனால தாங்க முடியல, அதனாலதான் இவனுக்கு ஏதாவது ஒண்ணு கொண்டு வரானுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒண்ணு சின்ன பசங்க எல்லாம் நம்மள அடிச்சு தோத்தாலும் ஒரு பயம் ப்ரோ அவனுங்களுக்கு. அததான் சொல்ல அவனுங்களுக்கு தெரியும் ப்ரோ. இப்போ ஒண்ணு இல்ல ப்ரோ, நான் உங்களுக்கு எழுதி தரேன். இவனுங்க ஓட்டு கேட்க ஒரு வீட்டுக்கு வருவானுங்களே, அங்க என்ன நடக்கும்னு மட்டும் பாருங்க. ஈக்குவல் டு செருப்படி வாங்குவானுங்க, ஈக்குவல் டு செருப்படி. ஓகேவா? அதுதான் நடக்கும். டிஎம்கே ஒருத்தனும் ஓட்டு கேட்க வரும்போது இதுக்கப்புறம் இந்த கிமிக்ஸ் ஏமாத்துற வேலைலாம், இந்த ஏடிஎம்கே கை காமிக்கிறது, இந்த பிஜேபி கை காமிக்கிறதுலாம் 2 பேரும் ஒண்ணுன்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் போறப்பெல்லாம் அடிதான். ஏன்னா இங்க பாருங்க, எல்லா விஷயத்துலயும் நம்ம டாப்பரா இருக்க முடியாது. லேர்னிங் பீரியட்ல இருக்கணும் தான் நான் ஃபீல் பண்ணேன். இதுவும் அதேதான். எஸ்பெஷலி நம்ம பாலிடிக்ஸ் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம எலெக்ஷனா ஃபேஸ் பண்ண போறோம். சோ அதனால இப்போ இதுக்கு முன்னாடி நான்லாம் ஓட்டு போட்டிருக்கேன். பட் இங்க சில பேர் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இருக்கலாம்.
கரெக்ட். அதனால வந்து இதெல்லாம் அவங்களுக்கும் நம்ம கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்க வேண்டிய விஷயம் தான். தெரியணும். தப்பே இல்ல. நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். பொறுமையா லேர்ன் பண்ணிக்கலாம். அதுக்கு டைம் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய நம்மளுக்கு என்ன சொல்றது? இதெல்லாம் கிடையாது. ஸோ தாராளமா லேர்ன் பண்ணிக்கலாம். தப்பே இல்ல. உங்களுக்கு ஏதாவது டவுட் இல்ல இருந்தா கூட கேளுங்க. அத கூகுள் இல்ல சர்ச் கூட ப்ரோ, பண்ணி நம்ம இல்ல படிச்சுக்கலாம். இல்ல டெப்டி சிஎம்க்கு 35 வருஷம் வரைக்கும் ரிசர்வேஷன் என்னன்னு தெரியாம இருக்கு. அவங்களால பேசலாமா? டு பி ஆனஸ்ட் நான் ஒன்னு சொல்றேன். அவன் வேணாம். ஒரு வீடியோல அவங்க பேசலாம். இந்த அவன்ற இல்ல நம்ம ரெக்கார்டிங் போட்டான்ல அந்த கால் பண்ணி ஒரு வீடியோ போட்டு குளோபல் வார்மிங் பத்தி சொன்ன அதுக்கு உண்டான முயற்சிகள் இது பத்தி நாங்க எடுத்துட்டு இருக்கோம். அவேர்னஸ் பேச சொன்னா என்ன பேசிட்டு இருக்கீங்க? நம்பால் கேப்பாரு அப்படியே ஏதாவது படம் வந்துதா? நான் பார்க்கவே இல்லையே. Oh my God. குளோபல் வார்மிங்னா படம் இல்லையா? இன்னொரு விஷயம் ப்ரோ, டு பி ஆனஸ்டா யாராவது சொல்ல, இப்ப நம்ம சப்போஸ் பாலிடிக்ஸ் போகாம சினிமால இருந்தா நம்ம அரசியல்ன்ற ஒரு நாலேஜே எல்லாம் போயிருப்போம். கரெக்ட் தானே ப்ரோ? இங்க இருக்க சில பேர். நானும் அப்படிதான் ஆமா ப்ரோ. இதுதான் ப்ரோ நம்பால் வந்து நம்மளுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம். அது வந்து எங்க வந்து நம்மள லீட் பண்ணும். யோசிச்சு பாருங்களேன். நம்பால் மட்டும் இது பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி தெரியுமா? ஒரு குரூப் இருக்கு. 50 வயசு 60 வயசுல வீட்டுக்கு முன்னாடி அதே மாதிரி மேக்கப் ட்ரெஸ் எல்லாம் போட்டு நடந்துகிட்டு கண்ணாடியை மாத்திக்கிட்டு போட்டுருக்கு குரூப். அந்த மாதிரி ஆயிட்டு இருப்பானுங்க நம்ம பசங்களை பாதி பேர். அதை ஆக்கக்கூடாதுன்னா அதை ஆக்கக்கூடாதுன்னா தெளிவா நம்ம ஆள் வந்து இங்க கொண்டு வந்திருக்காரு. ஆக மொத்தத்துல வேதனையா இருந்தாலும் பெருமையா தான் இருக்கு. இல்ல லக்ஷு, நீ வந்து எவனை எக்ஸாம்பிளா அதுல வைக்கணும்னா அவனதான் வைக்கணும். அவனதான் இந்த ஏஜ்லயும் அவனுங்களை கொண்டு போய் நடுத்தர நிறுத்தி விட்டுருக்கான். அவ்வளவு பேர் செலவு பண்ணிருக்கான். அந்த கட்சி ஆரம்பிக்கும் போது சொல்றேன்றப்போ எவ்வளவு பேர் செலவு பண்ணிருக்கான் தெரியுமா? மானாவாரியா ஓட்டினானுங்க அவனுங்க. இல்ல அவனுக்கு முக்கியமான என்ன எரிச்சலும் நம்மளாம் பேசுறோம், பாலிடிக்ஸ் பேசுறோம், அதெல்லாம் உனக்கு பிடிக்கல. நீங்க எல்லாம் கேள்வி கேட்கலாமாடா? அந்த எரிச்சல் தான் உங்களுக்கு எல்லாம். சூப்பர் பாயிண்ட் ப்ரோ. நான் ஒரே விஷயம் நான் சொல்றேன். இன்னொன்னு, நான் இது எப்படி நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்க இன்னும் ஒரு வருஷத்துல அவனுங்களோட சூப்பரா பேசுவீங்க. இதுதான் உண்மை, இதுதான் ரியாலிட்டி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன்ல, இன்னும் நம்மளுக்கு இன்னும் ஒரு படம் இருக்கு. நம்ம பசங்க அப்பப்போ இந்த மூவி ரிலேட்டடா பேசுவோம், இல்ல ஏதாவது ஃபன் டாபிக்கா பேசுறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஃபுல் டைம் பாலிடிக்ஸ் வந்தா நீங்க எதை பத்தி பேசுவீங்க? பாலிடிக்ஸ் தான் பேசுவீங்க. நீ என்ன உங்களுக்கு என்ன தாட் வந்தாலுமே நம்ம ஆள் என்ன பண்றோமோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அவர் பாலிடிக்ஸ் ஃபுல் டைம் வந்துட்டாருன்னா ஃபுல் டைம் அதை பத்தி தான் நம்ம பேசுவோம். அப்போ இப்போ ஒரு டாபிக் அவர் பேசுறான்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அதை பத்தி நம்ம ரிசர்ச் வரும். அதை ரிசர்ச் பண்ண போவோம். இப்படின்னா என்னன்னு கேட்போம். இங்க குரூப்ல வந்து பேசுவோம். இதுல நம்ம எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி தெரிஞ்சுப்போம். இதுதான் நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர். இதுதான் நம்மளோட growth. இது என்னன்னா அவனுங்களுக்கு பயம். இவனுங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சுன்னா நம்மள ஓட அடிப்பானுங்கடான்ட்டு. இல்ல நம்ம 50% இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு, அவனுங்க ஒரு ஸ்டெப் பேக் எடுத்து வைக்கிறானுங்க. ஒரு நிமிஷம் இல்ல சொல்லி, அதாவது நம்ம குரூப்ல சொல்ல சொன்னாங்க. புரியுது, இது எல்லாருமே புரியுது. இப்போ பவன் இல்ல கண்டென்ட் வருதுன்னா கை நம்ம தான் இருக்கும். எனக்கே நம்ம தான் இருக்கும். பவன் கல்யாண இது தரானே புரியுது. அந்த மாதிரி சீமான கண்டென்ட் தரேன், எல்லாத்தையும் தூக்கி போட்டுதான் அடிக்காதீங்க. வந்து ஒரு வேண்டுகோள் ஆர்டர் எடுத்துப்போம். ஏன்னா இப்ப பவன் கல்யாணம் சம்மந்தம் இல்லை, அவன் கண்டென்ட் கொடுத்தா செய்வான். ஆனா சம்மந்தம் எல்லாம் போட்டு அந்த கைது போயாச்சு இருக்காது. தேவையில்லாம சும்மா சரியறதோட சரி. நான் இது நீ சொன்ன கொஞ்சம் முன்னாடி சொல்லிருக்கலாம். நான் ஒரு விஷயத்த பண்ணிட்டு வந்துட்டேன்டா. வேணாம் மாதிரியா விஜய் சொல்ற மாதிரி இப்பதான் ட்வீட் போட்டேன். ஒரு நிமிஷம் இல்ல, ஆல்ரெடி கண்டென்ட் எல்லாம் போட்டு அடிக்கிறாங்க. ஆனா வேணான்னு புரியுது. அபிஷியலா நம்ம சைட்ல செய்யறாங்களோ யாரும் தயவு செஞ்சு நீ ஒண்ணு பண்ணு. தயவு செஞ்சு உனக்கு இது மாதிரி நியூஸ் வந்தா எனக்கு உடனே இது பண்ணு, மெசேஜ் பண்ணி விடு. நேத்துல இருந்து ஆனா நேத்தே கண்டென்ட் வச்சு, ஆனா அதிசயமா நானே கண்டுக்கல. என்னமோ இவனை பார்த்தா அதான் கண்டுக்காது. அவ்வளவுதான் பாலிடிக்ஸ் பேசுங்க, சீமான்லாம் பேசாதீங்க, அதெல்லாம் என்டர்டைன்மெண்ட். அதான் பாலிடிக்ஸ் சீமானு பவன் கல்யாணம் எல்லாம் வேணாம். பவன் கல்யாணம் இங்கேயும் இருக்கு. அதெல்லாம் ரொம்ப பேசிட்டு இருந்தா எடுத்துக்க கூலி போட்டோ எடுத்து இல்ல ப்ரோ, நம்ம தப்பு நான் தான் சொல்றேன். பவன் கல்யாணம் பாலிடிக்ஸ் சரி, சீமானும் சரி. பிரணவ் யார் தெரியுமா?
முடிச்சிடும். உடனேதான் தேடிக்கிட்டு இல்ல இருக்கோம். இல்ல ஒரு விஷயம் முடிஞ்ச பவன் உடனே கல்யாண் அடுத்து. அந்த அந்த நாய் நீ தூக்கி போட்டு மிதிச்சிருக்கணும், ஒரு தப்பு பண்ணிட்டோம். ஆனா இல்ல இல்ல ஒத்து நோட் இல்ல அந்த ஹாக்கர் என்னடா பண்றான்ற மாதிரி கலைப்புலி என்ன பண்றானே தெரியல. இந்த மாசம் சச்சின் ரீரிலீஸ் போட்டா எங்க வச்சுன்னு தெரியல. வந்துச்சா டேட் வரல. சரி அலெக்ஸ், அதான் சச்சின் எப்போ ரிலீஸ் ஆகுது, என்ன டேட்டு இந்த ஐடியா? மாசம்னு போட்டா, ஆனா அது இந்த மாசமா அடுத்த மாசம். இந்த மாசம் தான் அதாவது 20. அவ்வளவுதான், வீரதீரத்தோட கிளாஸ் தான் போங்க. சாரி ரீ ரிலீஸ் கிளாஸ்ன்ற பாத்தியா. சரி விடு அதனால. ஆமா விடுங்க, நம்ம ரிலீஸ் கொஞ்சம் ஒரு 1 or 2 days தான் நம்ம என்ஜாய் பண்ணிட்டு போயிடலாம். இது 1 or 2 days நம்ம நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போயிடலாம். ஃபுல்லா இல்ல, ரெண்டுமே போகண்டா. இல்ல வைப்னு பார்த்தா கில்லி மாதிரி போகுமா ப்ரோ? அதான் ஒண்ணு இல்ல, போக்கிரி துப்பாக்கி ரிலீஸ் ஆச்சு நம்பால் பர்த்டேக்கு. அதான் லால் சலாமே தூக்கி போட்டு மறுத்து. ஆமா ஆமா ப்ரோ, அதெல்லாம் படத்துக்கு கன்சிடர் பண்ணாதீங்க. சரி விடு. ஓடிடி ரேட்ஸ் கூட விக்காத படம் வரலாம். இன்னைக்கு வேற ஒருத்தர் தளபதி ட்வீட் போட்டு அந்த ஒரு இறந்தது தானே. எனக்கு ஒரு டவுட், நேச்சுரலா இல்ல ஹார்ட் அட்டாக் நேச்சுரல் ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிக்கிறாங்க. நாட்டுல உண்மையிலே ஹார்ட் அட்டாக் ஆகுது. அதுவும் டப்புன்னு வருது. நம்ம தான். ஆனா அலெக்ஸ், ஆனா இதுக்கப்புறம் இந்த ஒரு ஸ்பெசிபிக்கா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒவ்வொரு மெயினான ஆள் இருப்பாங்க இல்லையா, அந்த கேடர்ஸ் எடுத்தும் நம்ம பிரிச்சுதான் ஆகணும். ஏன்னா இங்க நிறைய பேருக்கு கேடர்ஸ் யாருன்ற கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கு. உனக்கு ஒரு ஏரியால ஒருத்தர் தெரியும், இப்ப எனக்கு ஒருத்தர் தெரியும் அப்படின்னா அவங்களையும் நம்ம கொஞ்சம் ஃப்ரண்ட் லைன்ல வச்சே பேசணும். ப்ரோ இந்த அப்போ மேல அந்த தூக்கி போட்டு மிதிப்போம். அந்த ஐடியோட அட்மின் யாரு ப்ரோ? எந்த ஐடி? டிவிக்கு விஜய் ட்ரெண்ட்ஸ். இல்ல தெரியல இது ஆனா இது அட்மின் எப்படி பண்ண ஆனா மான்சஸ் சொன்னது ஒரு பாயிண்ட் தான், யங்ஸ்டர்ஸ் யாருமே நிறைய விஷயங்கள லாஸ்ட் 20 years யாருமே கன்சிடரே பண்ணல. இப்போ வந்து இந்த 1000 கோடி விஷயம் எல்லாம் கடந்து போயிருக்கு. அததான் நானும் சொன்னேன். இப்ப டிவிக்கு அடுத்து வர்ற விஷயம் இது கேட்டு படம் சினிமா போயிடுவானுங்க. திரும்பவும் சொல்றேன், இல்ல இனிமே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் ஒரு பிரச்சனை வர்றது இனிமே அது ரேரு. அப்படி ஒண்ணு நடந்துருச்சுன்னா அந்த ஆட்சியை தூங்கி போட்டு மாதிரி பாருங்க. ஸ்டெர்லைட் வரும்போது அதான் அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பெருசா நடக்கணும். அப்படி இல்லைன்னா டிசம்பர் வெள்ளம் வரல, வெள்ளம் வந்தாலே மாட்டோம்ல. ஏன்னா டிஎம் கேட்ச் எப்படி, ஆனா வெள்ளம் வர மாட்டேன். அப்படி பார்த்தேன்னா கள்ளக்குறிச்சியும் பெரிய இஷ்யூ தான். அதுவே லெஃப்ட் ஹேண்ட் டீல் பண்றாங்க. லாஸ்ட் 2-3 மாசமா டிஎம்கே செம்மையா மாட்டிக்கினானுங்க அந்த அன்எலர்ஜி இஷ்யூ. அட் தி சேம் டைம் இப்போ வந்து இந்த லிக்கர் டாஸ்மாக் ரெண்டு சரியா மாட்டிருக்கானுங்க அவனுங்க. இதான் இந்த ரெண்டு பிளாக் மார்க் ஓபனா சொன்னா. ஆமா, கள்ளக்குறிச்சியும் இந்த டாஸ்மாக் இதெல்லாம் எல்லாருக்கும் ஞாபகம் பெரிய பிளாக் மார்க் இதெல்லாம் அவனுக்கு. அதுவே நம்மால் தான் வெளியே நியூஸ் வந்துச்சு ஞாபகம் அலெக்ஸ். ஆமா கள்ளக்குறிச்சி நடுவுல மிஸ் பண்ணிடாதீங்க, பரந்தூர்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க சரியா? பரந்தூரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இல்ல ப்ரோ, டு பி ஆனஸ்ட் இந்த கள்ளக்குறிச்சி இஷ்யூலாம் நம்மால் பேசலச்சுக்கேன். ஒரு பேப்பர்ல கடைசி பக்கத்துல வர வேண்டிய நியூஸ் நம்மால் பேசினாலும் பேப்பர்ல மெயின் பேஜ்ல வர வேண்டிய நியூஸா மாறிச்சு. சரி, நான் ஒரு கேள்வி கேக்குறேன். யாரோ மைக் கேக்குறாங்க அலெக்ஸ். மெயின் இம்பார்ட்டன்ட் மேட்டர், டாஸ்மாக்ல சைனைடு கலந்து ஒரு 2 பேர் செத்தாங்க. ஆனா மான்ஸ்டர் இல்ல, ஆனா டிசம்பர் தான் ரொம்ப காத்திருக்கிறேன். ஏன்னா யோசிச்சு பாரு, இல்ல விஜய் புயல் வருது, ஆட்சி அதான் இன்னொரு 6 மாசத்துல ஒரு எலெக்ஷன் வருது. அந்த டைம்ல ஒரு பெரிய எஃபெக்ட் இருக்கும். இவங்க எதுவுமே பண்ணலன்னா அதை மறக்கவே மாட்டானுங்க. ஒண்ணு இல்ல, நான் சின்ன ஃபன் சொல்றேன் சரியா?
ம். இப்போ ஒரு பட்ஜெட் கொடுத்தாங்களே, இன்னைக்கு ம். அடுத்த மாசமே வச்சுக்கோ. நீ நீ என்ன சொல்வ? ஏப்ரல்ல தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னே சொல்லுவ. சரி ஏப்ரல்லே வச்சுக்கோ, கனெக்டே வச்சுக்கோ. ஏப்ரல்ல இருந்து ம். அடுத்த மார்ச் வரையும் நீ முதல்ல இந்த பட்ஜெட்ல போட்டதை எத்தனை பண்றான்னு பார்ப்போம். ம். மினிமம் இவன் 5% கூட பண்ண மாட்டான். நான் எழுதி தரேன். 5% கூட பண்ண மாட்டான். அதுதான் ஸ்டேட்டு. நான் அவங்க எல்லாரையுமே காமனா ஒரு கொஸ்டின் கேட்கறேன். இது ரொம்ப நேரமா கேட்கணும்னு நினைச்சேன். சரி கேட்கறேன். என்னன்னா, இப்போ ஒருத்தர் வந்து கள்ள சாராயம் குடிச்சு சாவுறாங்க. ஓகேவா? அவங்களுக்கு வந்து 10 லட்ச ரூபா கொடுத்துருக்கு இந்த கவர்மெண்ட். கரெக்டா? ம். ஒரு விவசாயி சாவுறாங்க. அதுவும் வந்து அந்த விவசாயி வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட லேண்ட் இல்ல. லேண்ட் இல்லாத விவசாயிகள். ஓகேவா? இது வெறும் இந்த விவசாயிலே வந்து பட்டாசு தொழில கூட ஒருத்தர் அதுக்கு ஆ, நம்ம ஆமா. சொல்ல இப்போ விவசாயிலே லேண்ட் இல்லாத விவசாயிகள் வந்து வேலைக்கு செய்வாங்க பாத்திருக்கியா? இன்னொரு லேண்ட்ல போயிட்டு கூலியா செய்வாங்க. என்னன்னா அந்த நெல்ல அறுக்கிறது, நெல்ல தூக்குறது, இந்த கரும்பு அறுக்கிறது, இந்த வேலை செய்வாங்க. அவங்கலாம் வந்து விவசாயிலே வந்து வேலையா செய்வாங்க. ஆனா அவங்க கிட்ட லேண்ட் எல்லாம் இருக்காது. ஃபார்மிங்ல இருக்காங்க. ஆனா அவங்க ஒரு விவசாயி. இப்போ அவங்க ம். வந்து இறந்துடுறாங்க மாரடைப்புல. அவங்களுக்கு எவ்வளவு கவர்மெண்ட் வந்து நிதி தருது? ம். எவ்வளவு தரும்னு நினைக்கிற? ஒரு 1 லட்சம் அவ்வளவுதான். 1 நினைச்சேன். லட்சத்து டு 2 லட்சம். இதுதான் இந்த 2025ல இருந்து 26ஓட பட்ஜெட்ல இன்னைக்கு போட்ட ஸ்கீம்லயே சொல்லியிருக்கானுங்க. ம். 1 லட்சத்துல இருந்து 2 லட்சம். அவங்க பாடி பார்ட்ஸ்ல லைக் கை, கால் ஏதாவது இழந்துட்டாலோ 20,000த்துல இருந்து 1 லட்சமா. ம். இது நான் இன்னும் என்ன கேக்குறேன்னா, நீ கலாச்சாரம் குடிச்சதை ப்ரொமோட் பண்ற மாதிரி தானே இருக்கு இது. அசிங்கமா அதாவது இல்ல? நீ இப்ப ஒருத்தன் கையில இப்ப கலாச்சாரம் செத்தா கூட அவன் குடும்பம் வாழுன்ற மாதிரி என்னது இது? ம். இது என்ன இது? நீ எதுக்கு 10 லட்சம் கொடுத்து இது பண்ண? நீ ஊக்குவிச்ச மாதிரி தானே இருக்கு. அப்போ இங்க விவசாயம் பண்றதுக்கு பதிலா அப்ப கலாச்சாரம் குடிச்சிட்டு சாவணும்னு நினைப்பானா? என்ன பண்ணுவான்? நீ என்னத்த ப்ரொமோட் பண்ற? என்ன சொல்ல வர நாட்டுல எல்லாருக்கும்? இங்க யாரு செத்தான்றது மேட்டர்ல புரியுதா? பிரச்சனை பெருசா சென்றதான் பெரிய பிரச்சனை இருந்தா பெருசா அமௌண்ட் தருவான். சின்ன அப்போ பிரச்சனை இருந்தா பெரிய சின்ன பிரச்சனை. பிரச்சனை அப்போ பெருசா பெரிய வச்சு அப்ப என்ன பண்ணலாம்? இனிமேட்டு பிரச்சனை பெருசாக்கிடலாமா அப்ப எல்லாத்தையுமே? எல்லா பிரச்சனையும் பெருசா இருக்குன்னா பெருசாக்கிடலாமா? அப்ப பெருசாக்கி அமௌண்ட் வாங்கிடலாமா? இல்ல இவனுக்கு தான் கொடுத்துருவானுங்களா? கொடுக்க காசு இருக்கா ஃபர்ஸ்ட்? இதே கள்ளக்குறிச்சி ஒரு நியூஸாவே கண்டுக்க மாட்டாங்க. பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால சரி ஓகே நான் இவ்வளவு பணம் அதான் அலெக்ஸ் வாய்ஸ் கட்டாது. கேக்குதா? அதான் இல்ல இப்ப இவ்வளவு பிரச்சனை நடக்கும்னு அவங்க எதிர்பார்க்கல. ம். காசு தரது. ஓகே. எந்த விஷயம் நீ எக்ஸ்பெக்டே பண்ண வேணாம். நீ ஏன் அதை சொல்லு? ஏதோ நடந்துச்சு, தண்ணி அலட்சியா நடந்துருச்சு, சடனா நடந்துருச்சு, ஏதோ நடந்துருச்சு. விவசாயிகள் தானே இந்த நாட்டோட தூணு. விவசாயிகள் தானே இப்ப இந்த நாட்டோட தூணு. நீ அப்படி எல்லா சொல்லி மாநில சொல்லிதான் நீ எல்லா மாநிலத்தோட தமிழ்நாடு தான் வந்து முன்னிலமா ஆனா நாங்க தான் வந்து ஃப்ரண்ட் ஹெட்ல இருக்கணும். நாங்க தான் எல்லாருக்கும் வந்து எடுத்துக்காட்டா இருக்கணும். நாங்க தான் வந்து பயங்கரமானவங்க அப்படின்னு காட்டுறல. இறந்த விவசாயிக்கு வந்து நீ காசு கொடுக்கணும்ல. அதுதானே நீ விவசாயிக்கு கொடுக்குற ஒரு பெரிய மதிப்பு. உன்னோட ஆனஸ்ட்னு சொல்லுவாங்க. அதானே மரியாதைன்னு சொல்லுவாங்க. கேவலம் கலாச்சாரம் குடிச்சதுக்கு 10 லட்சம் கொடுத்தேன். நான் வந்து கொடுத்தது தப்பு சொல்ல. அங்கேயும் குடு, இங்கேயும் குடுன்றேன் நான். இங்க அதை விட அதிகமா குடுன்றேன் நான். இப்போ அவன் இல்ல நம்மளுக்கு சோறு சார் போட அப்படி விவசாயம் வேலையை பார்த்திருக்கான். அவன் செத்ததுக்கு நீ அதிகமா கொடு. அந்த அததான் சொல்றேன். அந்த நெற்ப ஏதோ ஒண்ணு அந்த விலைவாசி ஏத்தி கொடுத்தாலே போதும். இங்க மிடில் மேன் தானே அங்கேயே சம்பாதிக்கிறான். விவசாயம் பண்றவங்க நல்லா தெரியும் மிடில் மேன் எவ்வளவு சம்பாதிக்கிறான். நீ அத சொல்ற, ஏத்தி குடுன்ற. அது ஏத்தி குடுக்குற டிரான்ஸ்போர்ட்லயே அடிக்கிறானுங்களேப்பா. டிரான்ஸ்போர்ட்ல அடிச்சிருக்கானுங்க. நான் சொல்ல. இது நான் சொல்ல. அது என்னடா அது அவங்க சொல்லுவாங்க. நெல் அதான் வந்து அரிசியை வந்து நெல்லா இருக்கும். நெல்லு தான் வந்து அரிசியா மாத்துவாங்க. அந்த நெல்லை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு குடோன் டு எனி ரேஷன் இல்ல கடை ப்ரோ. எல்லாரும் ஏதாவது வச்சுக்கோங்களேன். இல்ல அதுக்கு ஒரு டிரான்ஸ்போர்டேஷன் இது மாதிரி இருக்கும்டா, குடோன் மாதிரி இருக்கும்டா, அங்க இருந்து மாறும். குடோன் டு அதனால அது டிரான்ஸ்போர்டேஷன். கிருஷ்ணாயில அத வந்து 900 crores ஸ்கேம் பண்ணிருக்கானுங்க. இது வந்து யார் வந்து அந்த ஸ்கேம் வந்து இது சொன்னானுங்கன்னா, ஐயோ உங்க நல்ல பேர் அவங்க பேர் மறந்துட்டோம். அறப்போர் இயக்கமா? அறப்போர் இயக்கம்.
அவங்க வந்து டீட்டெயிலா கொடுத்துருப்பாங்க. என்கிட்டயே இருக்க அந்த சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நான் தெரிஞ்சதை வச்சு சொல்றேன். நான் இல்ல உண்மையில டாய்லெட் வரைக்கும் எந்த ஆட்சியில ஸ்கேம் பண்ணது இல்ல எனக்கு. ஸ்கேம் பண்ணதில்ல. ப்ரோ ப்ளீச்சிங் இப்போ பவுடர் பாருப்பா, அப்போ இல்லையா? விவசாயிகள் இல்ல First மான்ஸ்டர் ப்ரோ கேக்குதா? சொல்லு சொல்லு கேக்குது ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. இல்ல நீ ஒரு பாயிண்ட் சொன்னல இப்போ ஜஸ்ட் நான் ஃபார்மர்ஸ்க்கும் கொடுக்கணும், இங்கேயும் கலாச்சாரம் குடிச்சு இறந்தவங்களுக்கும் கொடுக்கணும்னு. கொடுக்கணும்னு சொல்ல ப்ரோ, கொடுத்துட்டானுங்க. அப்போ கொடுத்தது ஆமா கொடுத்தது சொன்னாரு. அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதுதான் அதுக்குலாம் நான் பர்சனலா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றேன். சாராயம் குடிச்சு இறந்தவங்களுக்குலாம் காசு கொடுக்கணும்னு நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன் ப்ரோ. ம். அது நம்மளும் பண்ணல அவங்களுக்கு ப்ரோ. போதை வேணும்னு சொல்லிட்டு அவனுங்க குடிச்சு அது இறந்து அட்மினிஸ்ட்ரேஷன் இல்ல இல்ல ஃபெயிலுக்காக கொடுக்குறாங்க டென். அது ஓகே தான், ஏன்னா அவன் ஃபெயில் ஆயிட்டா இப்போ அவன் கொடுக்குறான். என்ன ஆனா மேட்டர்னா, இங்க இங்க வந்து ரெண்டு சினியர் இருக்கு. நீங்க சொன்னது கரெக்ட் தான். கலாச்சாரம் குடிச்சவனுக்கு கொடுக்க கூடாதுன்றது வந்து எல்லாரோட காமன் தாட்டும் இதுதான். ஆனா அவனை குடிக்க வச்சது யாரு? அங்கதான் நம்ம போய் பார்க்கணும். இப்போ நீ லிக்கர் ஷாப்ல விக்கிறதுலயும் குடிச்சு சைனைட் குடிச்சு இறந்தவங்களும் இருக்காங்க. லிக்கர் கவர்மெண்ட் விக்கிற லிக்கர்ல குடிச்சு அதுல சைனைட் மிக்ஸ் ஆகி குடிச்சு இறந்தவங்களும் இருக்காங்க. அது ஏதோ ஒரு ஊர்ல, நான் கரெக்டா டீட்டெயில் வேணா எடுத்து போடுறேன். அதுவும் இருக்கே, இதுவும் இருக்கே. நீ லிக்கர் ஃபர்ஸ்ட் குடிச்சவனதான். ஃபர்ஸ்ட் முதல்ல ஒயின் ஷாப் எதுக்கு வந்தது? சாராயம் நடத்தக்கூடாது, புரியுதா? அதனால ம் கவர்மெண்டே வந்து நாங்க விக்கிறோம் தான் ஒயின் ஷாப் வந்து திரும்ப சாராயம் போனா அது இதுதான் ஒரு இது. ஆனா இது அலோவ் பண்றதே இப்போ அந்த ஏரியால இருக்கிற இந்த இருக்கலாம், இதெல்லாம் தெரியாத போலீஸ்க்கு தெரியாதா? இல்லதான் இவ்வளவு அந்த எம்எல்ஏ கூட இதெல்லாம் கேட்டுருந்தாங்க. ஆமா, சரி கரெக்ட் தான். ஆக்ஷன் இன்னொரு எடுக்காம விட்டதா அவங்க தப்பு தான் கவர்மெண்ட். சரி அதுக்கு பணம் கொடுத்ததாவே இருக்கட்டும், ஆனா இவ்வளவு கொடுக்கணும்னு அவசியம் இல்லையே. இல்ல, கலாச்சாரம் குடிச்சு செத்தவங்கள கூட ஓகே ஃபைன் தான். அதை தட்டி ம். கேட்டவன 2 பேரை வெட்டி கொண்டானுங்களே. இது அதான் அத இல்ல, மறந்து நீங்கெல்லாம் எங்கடா இருக்கீங்க? அவன் காய்ச்சறான்னு ஆல்ரெடி ரிப்போர்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான். அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் ஃபைல் இருக்கு. அவனுக்கு மேல ஆல்ரெடி 4-5 கேஸ் ஃபைல் இருக்கு. ஜெயில்ல இருந்து என்னமோ வீட்டுக்கு போயிட்டு வர மாதிரி வீட்டுக்கு போயிட்டு வந்து 2 பசங்களை, அது யங்ஸ்டர் ஸ்கூல் காலேஜ் படிக்கிற பசங்களை வெட்டி கொண்டு இருக்கானுங்க. நீ என்ன நாட்டுக்கு சொல்ல வர? உன்னை கம்ப்ளைண்ட் இந்த ஏதாவது டீன் கம்ப்ளைண்ட் பண்ண வந்தா அவன் டீட்டெயில வெளில விடுறது, அவன் அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கறவனை அடிக்கிறது, யாரோ ஒருத்தர் மனோ கடத்துறாங்க சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் சொன்னா அவரை போட்டு அடிச்சு வச்சிருக்கான் அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனது. ஆமா ஆமா இந்த டீன் இருக்கான இவெல்லாம் சிட்டு போரு. அதான் என்ன நீ கொடுக்குற ஜிம்முக்கு என்ன சொல்லுவானுங்க, கிம்முக்கு இதெல்லாம் வந்து இதோட ஏற கட்டிடு, அவ்வளவுதான் சொல்லுவேன். இதுக்கப்புறம் பாயிண்டா அடிக்கிறது தான் வேலை நம்மளுது. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, விவசாயிகளுக்கு கொடுக்க இவ்வளவு அழுவுற நீ, இந்த விவசாயிகள் இவ்வளவு கஷ்டப்பட்டு அது நெல்லை ஆக்கி அதை நம்மளுக்கு கொடுக்க வரும்போது அதை டிரான்ஸ்போர்ட் பண்றதுல கொள்ளை அடிச்சிருக்கானுங்க 900 கோடி. அதை இன்னும் தட்டி கேட்கல இந்த கவர்மெண்ட். ஒண்ணு இல்லப்பா, அவங்கதான் ஒரு சார். டன் ஒரு டன் அரிசியப்பா, ஒரு டன் அரிசிய 8 கிலோமீட்டருக்கு அந்த லாரிக்காரன் ஓட்டு போனானா, கவர்மெண்ட் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கொடுத்த அமௌண்ட் எவ்வளவு தெரியுமா? 288 ரூபா. இப்போ கவர்மெண்ட் வந்து ஏலம் விடும். இதுதான் என்னோட பிரைஸ் டாக். இதை விட கம்மியா வரவனுக்கு தான் கவர்மெண்ட் வந்து டெண்டர் கொடுக்கும். கரெக்டா? ஆமா 288 ரூபா கோட் பண்றோம் மேக்சிமம். ஆனா அந்த 258 ரூபாவோட கம்மியா வரவனுக்கு தான் டெண்டர் கொடுக்கும். கரெக்டா? நம்பாளுங்க பத்தியா? சாச்சா, நீங்க தப்பா சொல்றீங்க சார். நாங்க அப்படி கிடையாது. 288 ரூபா சொன்னோம்னா எவன் 700 ரூபா சொல்றானோ அவனுக்கு தான் கொடுப்போம். எவன் அப்பா வீட்டு காசுல கொடுக்கறதுக்கு அவன் 700 ரூபா கோட் பண்ணி இப்போ வாங்குறவன் எவ்வளவு தெரியுமா? 598 ருபீஸ் கோட் பண்ணியிருக்கான் 8 கிலோமீட்டருக்கு ஒரு டன் அரிசியை டிரான்ஸ்போர்ட் பண்ண. எவ்வளவு பெரிய ஸ்கேம்! நெல்லு கொண்டு அது அந்த போறவனுக்கு வண்டிக்காரனுக்கும் போகாது மான்ஸ்டர். அதான் வைத்தறிச்சல். ஆமா, இதுல இது வந்து டெண்டர் எடுத்தவனுக்கு தான் போகும். 50% தான் கொடுப்பானுங்க. அதுவும் 40 தான் எனக்கு தெரிஞ்சு. அது எக்ஸாக்ட் அவனுக்கெல்லாம் கூலிப்பா, ஒரு நாள் வேஜஸ்பா, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுப்பா. லாரிக்காரனுக்குலாம் ஒரு நாள் வேஜஸ். முதலாளி தான் இதுல யார் இன்வெஸ்டரு? டெண்டர் எடுத்தவன் தான், அவனுக்கு தான் ஃபுல் ப்ராஃபிட். மிடில் மேன் அவன் ஆக்சுவலா. அவன் இன்வெஸ்டரும் வர மாட்டான். இப்போ யோசிச்சு பாரு, கஷ்டப்பட்டு அதை அறுவடை பண்ணி அதை வந்து பயிரிட்டு அறுவடை பண்ண விவசாயம் செத்தா 1 லட்சம் 2 லட்சம். நீ 8 கிலோமீட்டர் டிரான்ஸ்பர் பண்றதுக்கு 600 ரூபா கோட் பண்ணி கொடுப்ப. என்னடா பார்த்தா இப்போ நீ எல்லாம் விவசாய நண்பன் சொல்வியா? விவசாய நண்பன்றாங்க, அதானடா. இன்னும் விவசாயிகளுக்கு அக்கறை இருக்குதுன்னு நம்பிட்டு இருக்கோம். முதல்ல அவ்வளவு அக்கறை இருந்தா அதுக்கு அந்த பரந்தூர் மாற்று எல்லாம் நாங்க போடுற மாதிரி கேட்டாங்க. கேட்டது இப்ப விஜய்ன்றது அதெல்லாம் தாண்டி அங்க இருக்கிறவங்க தான் கேட்டாங்க. யாராக்கா தான் இந்த மெய்யழகம் படத்துல இருந்தாங்க. அன்றாத்திரியே தான் பால் கேட்டனான்ற மாதிரி
இவனுங்க தானே அந்த ஏர்போர்ட் கேட்டாங்க எல்லாம் திட்டினாங்க. அப்புறம் நேத்து பட்ஜெட்ல நியூ ஏர்போர்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு 3 ஏரியால சொன்னாங்க, 3 டிஸ்ட்ரிக்ட்ல சொன்னாங்க. அந்த தெரியல, அது ஞாபகம் இல்ல. நான் பார்த்து சொல்றேன். அது 3 இடத்துல வந்து ஏர்போர்ட் வருது அப்படின்னு சொன்னாங்க. ஏர்போர்ட் என்னப்பா நீயாப்பா கட்ட போற? நீ இடம் தான்ப்பா சொல்ல போற, கட்ட போறது சென்ட்ரல்பா. இடம் சொல்றதுக்கே ஒரு பட்ஜெட்டா? எப்படி இவனுக்கு கொடுப்பாங்க தெரியுமா? சென்ட்ரல்ல இருந்து ஒரு மானியம் வந்ததுன்னா ஸ்டிக்கர்ல வந்து ஒட்டிட்டு இவங்க கொடுத்த மானியம் மாதிரி ஒட்டுவானுங்க, பாத்திருக்கியா? அததான் ஏர்போர்ட் யாரு கட்டுற வேலை? சென்ட்ரல் வேலை. மாசி எனக்கு சீரியஸா தெரியாது. அதுல எதுவுமே இப்ப இடம் மட்டும் தான் அவங்க கொடுக்குறாங்க. அதோட ஃபுல் இன்ஃப்ராவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் எடுத்தா. எல்லாமே ஆமா, சென்ட்ரல் தான் பண்ணுவாங்க. அந்த ரன்வேல இருந்து அந்த எல்லாமே அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் அது கான்ட்ராக்ட் யார் வேணா போடலாம். அது டிபெண்ட்ஸ் ஆன் சென்ட்ரலே வந்து அது கான்ட்ராக்ட் வந்து யார்கிட்ட வேணா கொடுத்து அதை பண்ண வைக்கலாம். பட் authority to build an airport or to construct an airport is like central. அவங்க தான் மானியம் வந்து கொடுத்து அதை வந்து இது பண்ணுவாங்க. பா சென்னை பக்கத்துல 2000 ஏக்கர்ல புதுசா ஒரு சிட்டி வர போதுன்னாங்கப்பா. எப்போ சென்னை எத்தனை வருஷம் பக்கத்துல கழிச்சு வரும்? சிட்டியா? இல்ல துபாயிலே ஒரு சிட்டி கட்டுறேன்னு அந்த ப்ராஜெக்ட் அடாப்ட் பண்ணானுங்க தெரியுமா? ஒருவேளை செங்கல்பட்டு சிட்டியா மாத்திடலாம். செங்கல்பட்டு சிட்டியா மாத்திடலாம். அதுக்கு பஸ் எங்கடா கட்டுவீங்க? அத பஸ் சொல்லுங்கடா. சென்னைக்கே கிளாம் பக்கத்துல தான் போகும். சத்தியமா சொல்றேன். இல்ல ஆல்ரெடி செங்கல்பட்டு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தீர்த்துதான். சரி, சென்னை வந்து புரியுத போற போகல செங்கல்பட்டே சென்னை ஆயிடும். செங்கல்பட்டு சென்னைன்னு சொல்றாங்கல்ல, அந்த சென்னை செங்கல்பட்டு அந்த மாதிரி ஏதாவது ரொம்ப நான் சின்ன வயசுல ஊர்ல இருந்து பார்க்கும்போது விவேக் சொல்லுவான் ஆவடிதான் தூரம் அப்படிமா. இப்ப இருந்து பார்த்தா ஆவடிலாம் சென்னை தானே போவோம் அப்படின்றானுங்க. திருவாரூர் இது இப்போ என்ன தெரியுமா மேட்ரு? நியரஸ்ட் டு சென்னை எல்லாமே சென்னையாக்க ட்ரை பண்ணுவானுங்க. அதான் சென்னை பார்டர் எல்லாமே சென்னை ஆயிடுச்சு. ஆமா, எனக்கு தெரிஞ்சு நீ எனக்கு தெரிஞ்சு நீ வந்து இதா இருக்க இவனே பாலா, நீ வந்து இப்போ வந்து அது வந்து நகராட்சியா இருக்குமா? கரெக்டா? மாநகராட்சியா இருக்கும். மாநகராட்சியா இருக்கும். இப்போ மாநகராட்சிய அப்படியே சென்னை ஆக்குவது தான் நெக்ஸ்ட் பிளான். இப்போ இந்த புதுசா வந்து பட்டாபிராம்ல வந்து ஒரு அது பேர் என்னது, ஒரு டைடல் பார்க் கட்டினானுங்க தெரியுங்களா? இது யார் கொண்டு வந்த பிளான் தெரியுமா? யார் கட்டினது தெரியுமா? யாரு? பாலா உனக்கே தெரியல பாலா? மாஃபா பாண்டியன் சொல்லிட்டு ஏடிஎம்கே ஆளு. அவர் தான் வந்து இந்த பிளானை வந்து அவரோட மேனிஃபெஸ்டோ வந்து கொடுத்தாரு. நான் இந்த ஊருக்கு நான் வந்து எம்எல்ஏ ஜெயிச்சுட்டா நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி கொடுத்ததுக்கு தான் அவர் பண்ணதுதான் தெரியும்ல. மாப்பிள்ள அவரு தான். நான் போட்டிருக்க சட்டை எந்தின்வாங்களா? அதுதான் பில்டிங் ஓபன் பண்ணது இவரு தான். ஆனா கட்டினதெல்லாம் ஏடிஎம்கே தான். ஓகேவா? அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போட்டு அது 70% வந்து ஏடிஎம்கேவே முடிச்சிட்டாங்க. அந்த பில்டிங் ஏத்திட்டாங்க. மாஃபா பாண்டியராஜன் தான் கொண்டு வந்தாரு ஆக்சுவலா. ஆமா, அது அவர் தான் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போட்டு இது பண்ணது. நம்பால் வந்து பாத்தியா திறந்து விட்டு அதுவும் இங்க இருந்து கை காமிச்சு ஓபன் பண்ற மாதிரி. ஆனா மாசிக்கு எல்லா பக்கம் வந்தான் கட்டினா, இந்த டைட்டில் பார்க்க வந்தான் கட்டினா, பேரு மட்டும் இவன் வச்சுக்கிட்டானுங்க. அந்த 8 லட்சம் கோடி கடன் மட்டும் வச்சிருக்கானுங்க. எல்லா கவர்மெண்ட்லயும் ஏகே அண்ட் ரஜினி ஒருத்தர் வந்தாரு. கிருஷ்ணா சொல்லு ப்ரோ. ஏகே தலைவர் நல்ல கம்பெனி. ஏஐ யாரும் பண்ணுவீங்களா ப்ரோ? ஏஐ ஏன் ப்ரோ? இல்ல ப்ரோ, ஒரு ஹெல்ப் அதான் கேட்கலாம் தான் கூப்பிட்டேன், வந்தேன் ஸ்பேஸுக்கு. எல்லாத்தையும் கேக்குறேன், யாரும் தெரியாது ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏஐயா? தெரியல. அந்த சாஃப்ட்வேர் இது டெக்னாலஜி யாரும் இது பண்ணல. பெய்டு தான் மேக்ஸிமம் இருக்கு. பெய்டு பண்ணி யாரும் அதை யூஸ் பண்ணல. இல்ல யாரும் யூஸ் பண்றாங்களா கேட்கலாம் தான் வந்தேன். இல்ல யாரா இருக்கீங்களா? தெரியாது ப்ரோ, எனக்கு தெரியாது. மார்க்ஸ்ட்ட கேளுங்க, அவர்தான் ஏஐ எக்ஸ்பர்ட். அதாவது ஓகே கேளுங்க, அவருக்கு ஏதாவது தெரியுமா? அவர் தான் எக்ஸ்போர்ட் எல்லாம் போட்டு கொடுத்த பத்தியா.
வெள்ளங்கம்மா ஏதாவது கேட்க, நான் ஏதாவது சொல்ல, இல்ல ரெக்கார்டிங் இல்ல போட்டு இல்ல நடிக்க. மாஸ்டர் யோசிச்சு பாரு. இல்ல இவன் பேச அப்பதாங்க தெரியும், வேற ஒண்ணும் தெரியாது. ஆனா இல்ல நிறைய ப்ரோ அது நிறைய வெப்சைட் நானும் போயிருக்கேன், ஃப்ரீ ட்ரையல் பண்ணிருக்கேன். ஆனா சப்ஸ்கிரைப் இல்ல ப்ரோ, அது எனக்கு எப்படின்னு தெரியல. அது பண்ற மாதிரி தான் நானே பண்ணிடுவேன். எனக்கு எப்படின்னு தெரியாது. அதான் யாராவது ஹெல்ப் பண்ணீங்க, யாராவது இல்ல ப்ரோ, பண்ணீங்க. இருந்தா சொல்லு. இல்ல அது கம்ப்ளீட்டா பெய்டு ப்ரோ. ம். நீங்க அது அது பெய்டு வச்சு தான் பண்ண முடியும். சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு, நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு, ஏஐ சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. ஆ. போட்டோஸே நீங்க வந்து இதா மாத்தணும். ஃபார் எக்ஸாம்பிள் போட்டோவே போட்டோ வந்து போட்டோ ஏஐல வீடியோ வந்து நீங்க மாத்தலாம். இல்ல அது அது போட்டோ இன்னும் அட்வான்ஸ் அலெக்ஸ். அது இன்னும் அட்வான்ஸ். போட்டோவே நீ வந்து ஏஐ மாதிரி நீ கன்வெர்ட் பண்றேன்னு வச்சுக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் தளபதி வீடியோ வந்தது, அதை வந்து அந்த போட்டோவை கிராப் பண்ணி போட்டு அதை வந்து பிக்சர் எடுத்துட்டு வந்தாங்க. சரிங்க. ஓகேவா? அதுவே பெய்டு தான். பிக்சரை கன்வெர்ட் பண்றதே பெய்டு தான் அது. நிறைய இல்ல ப்ரோ, இப்போ வீடியோ கூட போயிடலாம். ஆனா ஒரு டவுட் கேட்கிறேன், எதுவும் நினைச்சுக்காதீங்க. ஹலோ சொல்லுங்க. கேளுங்க ப்ரோ. இப்போ ஒரு ஃபைட் சீனே இருக்கு வச்சுக்கோங்க. அது நம்ம போட்டோ வச்சு அந்த ஃபைட் சீன் பண்ண முடியுமா? ஃபைட் சீனா பண்ணலாமே. ஆ. இல்ல மத்த இல்ல ஃபேஸ் ஸ்வாப் பண்ணலாம். ஆனா இப்போ ஃபைட் சீன் பண்றது கூட அதுவும் மத்த வீடியோல கூட அதை அட்டாச் பண்ணி பண்ண முடியும் கேட்டா. அது பண்ண முடியுமா? முடியும். பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு இங்க கேட்கறதுக்கு யூடியூப்ல சர்ச் ஆ, பண்ணீங்கன்னா ஆ. நீங்க வீடியோஸ் எடுக்கலாம். இல்ல சீரியஸா இல்ல எனக்கு ஆனா இருந்தா. உங்களுக்கு யாரையோ ஒரு நானே வீடியோ வந்து சொல்லு இல்ல சொல்லு. ப்ரோ, நான் வந்து ரொம்ப இது சர்ச் பண்ண, எனக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு கிடைக்கல. யாராவது பண்ணி தர முடிஞ்சா பண்ணி தரீங்களா? எல்லாம் போயிடுங்க. யாரும் இப்ப அதனால பண்றது இல்ல. ஃப்ரீ ட்ரையல் எல்லாமே ஒரு ஃப்ரீ ட்ரையல்லாம் பண்ணி நாங்களே பண்ண கிடையாது. யாரும் யூஸ் பண்றது யாரும் யூஸ் பண்ணலையா? இல்ல. சரி bro. நல்ல இல்ல கேக்குறது வேறதான் நினைச்சிட்டேன். நம்ம என்ன பேசிக்கிட்டோம்? அதான் இந்த இது விவசாயிகள், திமுக, நல்லாட்சி. ஆனா இதுல விளம்பரம் இல்ல, இந்த விளம்பர மாடல்னு கலாச்சாரம் சரி, இந்த 1000 கோடி இது இஷ்யூவும் சரி, அப்படியே கொஞ்சம் அதான் டைரக்ட் இவளே கண்டுக்க மாட்டானுங்க. அந்த ஒரு இதுதான் தெரியுது. அவனுங்க வந்துட்டு அமைதியா இருக்கானுங்க, புரியுதா? அந்த டைம்ல கரெக்டா இருக்கானுங்க. ஏதாவது ஒண்ணு வாய் வருதா பத்தி. அவனு இப்ப வரைக்கும் லேப்டாப் தான் அந்த ஒரு டூ விட்டுறாங்கடா. எப்போ ஏன்டா ஸ்கூல் பசங்க தரலன்னா அதான் காலேஜ் போறான்ல அங்க போய் வாங்க போறான் அப்படின்றாங்க. ஏய், ஸ்கூல் பசங்களுக்கு ஏன்டா தரேன்னு சொல்லி தரலன்னா? ஏய் இதோட நான் ஒன்று கவனிச்சேன். என்னன்னா ஸ்கூல் பசங்களுக்கு கொடுத்தா என்ன தெரியும், அவனுக்கு வெறும் படம் வீடியோ தான் பார்ப்பானுங்க. காலேஜ் பசங்களுக்கு கொடுத்தா அவங்களுக்கு வந்து யூஸ் ஆகும், ப்ரோக்ராமிங் பண்ணுவாங்க. காலேஜ் பசங்களுக்கு ஊத்தா மட்டும் இப்போ நான் ஒண்ணு கேக்குறேன். நான் நீ 80 90ல பிறந்திருப்பேன். நீ அதை தான் பண்ணியிருப்ப. நீ 2000ல பிறந்த 2K கிட்ஸ் எல்லாம் என்ன டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க? அவனுக்கு போன்லயே மல்டிபிள் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி பண்றானுங்க. உனக்கு தெரியல. முதல்ல நீ இல்ல கிழட்டு லேப்டாப் நாயா பிறந்ததுக்கா வந்துருச்சு இப்பெல்லாம். அதான் அலெக்ஸே, அந்த நாய் கிழட்டு நாய் அப்போ லேப்டாப் கொடுக்கும்போது அது படம் பார்த்திருக்கோம். அதுக்கு வேற என்ன தெரியும் அந்த கிழட்டு நாய்க்கு? அது மாஸ்டர் தெரியலன்னா லாஜிக்கா ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணேன். நீட்ல வந்து அவ்வளவு பேர் ஃபெயில் ஆறாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம், பேசுறோம், எல்லாமே வைக்கிறோம். இவங்களும் அதுதான் சொல்றாங்க. கரெக்டா? இப்போ +1 +2ல அந்த பையனுக்கு லேப்டாப் கொடுத்தாதான் அவன் நீட் கிளியர் பண்றதுக்கு காலேஜுக்கே போவான். இவங்க என்ன சொல்றானுங்க மாத்தி, காலேஜுக்கு போனாதான் லேப்டாப் கொடுப்போம், அங்கதான் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வரும்ன்றானுங்க. ரொம்ப ஒரு காமனா வச்சுக்கலாம். சரியா? இப்போ லேப்டாப் கொடுத்தோன்னே நீட்ல கிளியர் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறியா? நான் சொல்றது அது ஒரு ரெஃபரன்ஸுக்கு தானா பேசுவோம் மாஸ்டர். நான் கேக்குறது அவனுக்கு அது இல்ல நீ ஜெனரலா பண்ணு. நீ ஒன்னும் நீ கில்ட்டால எடுத்துக்காத. நீ இப்படி ஒரு பதில் சொல்லிட்டோம் என்ன இப்படி நீ ஜெனரலா சொல்லு. லேப்டாப் கொடுத்தா நம்மளால கிளியர் பண்ணிடணும்னு நினைக்கிறான் பசங்க. அந்த லேப்டாப்ல ஏன்னா நான் படிச்சதுல லேப்டாப்ன்றது நான் இப்பயும் சொல்றேன். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்தது வந்து ஒரு கம்ப்ளீட் 100% ஓட் பாலிடிக்ஸ். அதுவும் உங்களால 100% கம்ப்ளீட் பண்ண முடியாது, கொடுக்கவும் முடியாது. இப்பதான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு. செகண்ட் இயர் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டுற அந்த வயசு. சரிடா, நான் இன்னொன்னு சொல்றேன். இன்னைக்கு ஒண்ணு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த அக்ரிகல்ச்சர்ல படிச்சவங்க இருப்பாங்க தெரியுமா? அக்ரிகல்ச்சர்ல அக்ரிகல்ச்சர் அந்த சப்ஜெக்ட் என்னன்னா அலெக்ஸ் சொல்லுவாங்க? அது என்ன சப்ஜெக்ட் சொல்லுவாங்க? புரியல.
இந்த அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா சப்ஜெக்ட்ஸ் எடுத்து படிப்பாங்களே, இப்போ லைக் டிகிரியே படிப்பாங்க, முடிப்பாங்களே, நான் அதை என்ன சொல்லுவாங்க ஆமா. நேம். சரி விடு, அப்படியே வச்சுப்போம், நம்மளுக்கு தெரியல அதனால ம். சொல்றோம். விவசாய ரிலேட்டடா படிக்கிற சப்ஜெக்ட்ஸை வந்து அவங்க படிச்சு வர இதுல வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா யூஜி 4000 பீப்புள்ஸ் பண்றாங்க, பிஜி ம். 600 பீப்புள்ஸ் வந்து 600 பேர் பண்றானுங்க. ஓகேவா? இது வந்து கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு என்ன சலுகை பண்ணுது அப்படின்னு இந்த இந்த வாட்டி உங்களை ட்ரை பண்ண கொடுக்க வந்தாங்கன்னா, முதல்வர் வந்து ஏதோ சொன்னாங்களே, உழவு நல சங்கம் ஏதோ, அதுவே மினிஸ்டர் படிச்ச மினிஸ்டரே ஒரு மாதிரி குழப்பி தான் படிச்சாரு. ஏதோ கடை மாதிரி ம். எடுத்து வச்சுக்கோங்க, 10 to 20 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு 30% ஆஃப், அதாவது 3 to 5 lakhs வச்சுக்கோங்க. ம். பா, விவசாயம் படிக்கிறவனுக்கு எப்படிப்பா அவ்வளவு காசு இருக்கும்? ஃபர்ஸ்ட் எனக்கு முதல்ல பதில் சொல்லு. காசு இருக்கவன் படிக்க இவ்வளவு இன்வெஸ்ட் பண்றவன் எவ்வளவு பேர் இருக்க போறான்? இவ கவர்மெண்ட் வந்து எங்க தெரியுமா, நான் ஜஸ்ட் ஜெனரல் இன்ஃபர்மேஷன் சொல்றேன், இல்லாதவனுக்கு ம். கொடுத்த பழகணும், அதுதான் ம். மேட்ரு. நீ 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணு, நான் உனக்கு அதுக்கப்புறம் ஆஃப் கொடுக்குறேன்னா எனக்கு புரியலையே. அதுக்கு நீ கொடுக்காமே இருக்கலாம். ஆனா ஸ்டூடெண்ட்ஸோட எஜுகேஷன் லோனை கேன்சல் பண்றேன்னு சொன்னாங்க, அதையும் இன்னும் பண்ணலப்பா. சிம்பிள். இவனுங்கெல்லாம் நீ வந்து இந்த லேப்டாப் வந்து இப்போ நீ கன்சிடரபிள் நல்ல விஷயம்னே வச்சுக்கோ, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போறது வந்து நல்லதுன்னே வச்சுக்கோ. ஆனா என்னோட தாட் என்ன தெரியுமா, 12th 11th 12thலேயே பசங்க வந்து கிளவரா இருக்கானுங்க, அவங்களுக்கு தெரியும். படம் பாக்குறவனுங்கலாம் கிடையாது இப்ப இருக்க பசங்கெல்லாம். இப்போ ஒருத்தர் வந்து கேட்டு போனாரு, என்ன பண்றதுன்ட்டு, அந்த மாதிரி நம்ம பசங்க ஆல்ரெடி நிறைய பேர் இப்படிதான் இருப்பானுங்க, சாஃப்ட்வேர்ஸ் எப்படி யூஸ் லேப்டாப் பண்ணலாம். ஆனா இல்ல 12th தான் டைம்ல 12th கொடுத்த தான் வரும். லேப்டாப் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா மெட்டீரியல்ஸ் இருக்கும். லேப்டாப்னா லேப்டாப் மட்டும் கொடுக்க மாட்டாங்க. அந்த இதுல பாத்தீங்கன்னா புக் இருக்குல்ல, புக்கெல்லாம் புக்கா மாத்தி அதுல மெட்டீரியல்ஸ் வச்சிருப்பாங்க. இப்போ ம். எல்லா ஸ்டாண்டர்ட் புக்கும் அதுல இருக்கும். நீங்க போயிட்டு இங்க புக்கை ஓப்பன் பண்ணா படிக்க வேணாம், லேப்டாப் ஓப்பன் பண்ணி 6th ஸ்டாண்டர்ட் புக்கா 7th ஸ்டாண்டர்ட் புக்கா இல்லை 10th ஸ்டாண்டர்ட் புக்கா அந்த புக் உள்ள இருக்கும். அதுல போயிட்டு நீங்க படிச்சுக்கலாம். இது எப்படின்னா அதுல புக் எல்லாமே இருக்கும். நீங்க உங்களோட ஹையர் செகண்டரி எஜுகேஷனை கிளியர் பண்ணிடலாம் அதை வச்சு. ரெண்டாவது இப்போ நீங்கள் அதுக்கப்புறம் வந்து வேற ஏதாவது குரூப் 1 குரூப் 2 அதெல்லாம் படிக்கணும்னா உங்களுக்கு எல்லா புக்கும் தேவை. உங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் புக்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் ஒரு புக் நிமிஷம் இல்ல, உங்களுக்கு தேவை. நான் வந்து கவர்மெண்ட் லேப்டாப் வாங்கி உள்ள அதான் நீங்க சொல்ற மாதிரி அந்த அக்ரிகல்ச்சர் அந்த இதோடைய அந்த ஃபைல் மெயினான டாக்குமெண்ட் எல்லாமே இருக்கும். எல்லாமே இருக்கும். அதுவும் வீடியோ இதுவோ எல்லாமே. ஆமாம், அது வந்து ஸ்டடிஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அப்போ இப்போ நம்ம காலேஜ் படிக்கிறவங்க மட்டும் இல்லை, இப்போ வேற ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுனா கூட அந்த புக்கில் அது வந்து படித்து எழுதலாம். இப்போ போயிட்டு யார்ட்டையாவது போய் கேளுங்களேன், காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணால் வெளியில் புக் வாங்கி படிப்பாங்க. அது ஒரு ஸ்பெண்டிங். அது வெளியில் எல்லா புக்கும் வாங்கி அவங்க படிக்கணும். இந்த லேப்டாப் வந்து அதுலேயே அவங்க படித்து கிளியர் பண்ணலாம். இந்த அறிவே இவங்களுக்கு கிடையாது. சும்மா ஏதாவது பேசணுன்ட்டு அதை கொடுக்குற இதை கொடு. காலேஜில் புக் கொடுத்து லேப்டாப் கொடுத்து என்ன பண்ண போகிறாங்க? கரெக்ட்ல சூப்பரா செம்ம பாயிண்ட் சொன்னீங்க. எக்ஸாக்ட்லி அதான் அதான் சொல்றேன், பேசிக் நாலேஜ் இல்லாம எல்லாரையும் எப்படி வந்து கொடுத்தது வந்து நியாயப்படுத்தி பேசணுமோ அந்த விஷயத்த தான் பேசி வச்சிருக்கானுங்க இந்த திராவிடியன்ஸ் சொல்லக்கூடாதுப்பா, இவங்களெல்லாம் ஊப்பின்னு சொல்லலாம். ஆனா விளம்பர மாடல். நீங்க கரெக்டா சொன்னீங்க, விளம்பர மாடல். ஆனா இந்த வார்த்தை யாருக்கு திராவிட மாடல்? அண்ணா ஏதோ சொன்னாராமே அப்போ டைம்ல சொன்னாரா, அது அப்படியே வந்த உடனே வச்சிட்டாங்க திராவிடம். ஆனா இடையில எல்லாம் அந்த டேர்ம் யூஸ் பண்ணவே இல்லையா எனக்கு தெரியல. அந்த டேர்ம் கருணாநிதி இருந்தப்ப யூஸ் பண்ணாங்களா? இல்ல எல்லாம் பிரசாந்த் கிஷோர் தான் சொல்லி பாருங்க என்ன பண்ணுங்க. நீ யோசிச்சு பாருப்பா, கலைஞர் வந்து யார் மாடல்லாம் சொல்லியிருக்காரு? திராவிடியன் மாடல் அவ்வளோ பேசியிருக்காரா? திராவிட மாடல் பேசியிருக்காரு. ஓகேவா? அது இங்க நான் ஒரு இடத்துல இருக்கும். பால் வரும்போது தான் இதெல்லாமே புதுசா ட்ரெண்ட் ஆச்சு. விளம்பர மாடல் சும்மாவோட சொன்னாங்க. இதுல ப்ரோன்னு ஸ்டார்ட் பண்ணி தலைவர் இது வரைக்கும் தான் எல்லாமே ட்ரெண்டிங். அண்ணா பேசுனது எல்லாமே ட்ரெண்டிங் தான். வாட் ப்ரோ? சரி வாங்க ப்ரோ.
பாயாசத்துலேருந்து வாட் ப்ரோலேருந்து எல்லாமே ட்ரெண்டிங் தான் பண்ணது. இல்ல இவனுங்களும் கஷ்டப்பட்டு ஏதோ போட்டோ ஷூட் எல்லாம் பண்ணி ட்ரெண்ட் ஆகணும்னு பாக்குறாங்க. நம்ம வெளியே வந்து ஒரு சின்னதா சிரிச்சுட்டு போனாலே அது ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அதுவும் ஏதாவது கலாச்சாரம்னா அது இன்னும் டெம்ப்ளேட்டாவே ஆயிடுது. இதை எடுத்து இன்னும் ஒரு 10 பேர் வச்சிருந்தானுங்க. டெம்ப்ளேட் இல்ல லக்ஸ், அது பிராண்டிங் ஆயிருது. அதுதான் வேணும் இன்னைக்கு இருக்க பொலிட்டிஷியன், அதாவது அப்போசிஷன் இல்ல பார்ட்டி கிட்ட இல்லாத ஒரு விஷயம். டெம்ப்ளேட்னா நான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்றேன் புரியுது. ஒரு ஆமா பாசிட்டிவ் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறது இப்போ மத்த நடிக்கிறது. ஒரு வீடியோ பார்த்தீங்களா, கவர்மெண்ட் ஆடே யூஸ் பண்ணுறாங்க. அந்த போலீஸ் அவேர்னஸ்க்கு ஒரு ஆட் ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. வாட் ப்ரோ ஆமா ஆமா அது அந்த பைக்ல போறவங்களுக்கு அந்த அளவுக்கு ரீச் ஆயிடுச்சு. மாநாடுலயும் ஒன்று சொன்னது பாரு, ரொம்ப கஷ்டம் ப்ரோ. ம். அதான் அதுக்கே இது பண்ணு. இவ்வளவு பேசுறோம், 26 நிமிஷம் ஜனவரில இருந்து ஆனா கூட்டா இருக்கு என்ன கேட்டா. ஜனவரி ப்ரோ இப்போ வாட்ஸ்அப்ல இல்லை ஒண்ணு இல்லை இன்னும் ஒரு பண்ணீங்களா? 6 மந்த்ஸில் எல்லாம் ஒரு மாதிரி இதாயிரும். இப்பயே ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்களா இந்த சாணக்கியா ஏதோ ஃபங்க்ஷனில் பார்த்தீங்களா, சீமானு செங்கோட்டையன் எல்லாரும் அப்படி ஒன்று சேர்க்குறாங்க பாருங்க, பிஜேபிக்காரங்க சேர்ந்து. சீமனை பத்தி எல்லாம் பேசுறோம். ஆனா ஏடிஎம்கே 100%, எனக்கு தெரிஞ்சு பிஜேபி கூட தான் போகுது. இல்லை ஆனா உடையும் ஏடிஎம்கே பிஜேபி போகிறது பக்கம் இருக்கிற ஹேட் உடஞ்சிரும் போல. இன்னும் ரெண்டா உடையும் போலயே போகிற பக்கம் பார்த்து. அவ்வளவுதான். இருக்கிற மரியாதையும் போயிடும் ஏடிஎம்கே, ரட்டையால மரியாதையும் போயிடும். ஆல்ரெடி தலைமைன்ற மரியாதை கிடையாது புரியுதா. பெரிய அந்த தலைவர்னே பார்க்க மாட்டாங்க. அலெக்ஸ், யாருமே எனக்கு இல்ல. தெரிஞ்சு ரொம்ப நாளா எம்ஜிஆர் அந்த ரிஸ்டர்ல ஏன்டா வச்சாருன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுல 2 தலைவர் தான் வர முடியும்னு சொல்லி யோசிச்சு தான் வச்சிருக்காரு அந்த ஆள். இல்ல இப்போ எம்ஜிஆர் உருவாக்கின சாம்ராஜ்யத்தை ஜெயலலிதா வந்துட்டு கொஞ்சம் ஊழல்கள் பண்ணாலும் அதான் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணாங்க புரியுதா. மெயின்டைனாவது பண்ணாங்க. இது எப்படி இதுன்னா எல்லாம் முடிச்சு விட்டீங்க போங்கன்ற மாதிரி இது. அடுத்து பாஜக கூட எல்லாம் சேர்ந்ததுன்னா ஏடிஎம்கே எங்க போய் நிற்கும் கூட தெரியாது. ரட்டையிலுக்கு போடுறவங்க கூட இப்பெல்லாம் பாஜக பார்த்தா கண்டவரனு பாஜக அலைன்ஸ்னு சொல்லிட்டு அவங்க கூட மாத்தி போடுற வாய்ப்பு கூட போடுவாங்க. 91ல அந்த அம்மா ஜெயிச்சதுனால பர்ஃபெக்ட் சக்சஸரா உருவெடுத்தாங்க ப்ரோ. அந்த அம்மா 91 ஜெயிக்க டிஎம்கே காரணங்க ஜெயலலிதா என்னென்ன பண்ணானுங்க ஞாபகம். அதான் இவனுங்க வந்துட்டு நம்ம கிட்ட பேசுவாங்க, உமன்ஸ் வந்துட்டு நீங்க இது பண்றீங்க, தாவேக்கால இருந்து ஒரு பையன் வந்துட்டு இந்த மாதிரி பொண்ணை வந்துட்டு ஏதோ இது அப்படின்னு அது திட்டாங்க. ஈசிஆர்ல கார் போச்சு, அந்த கார் யாருக்கா இருப்பா? ஏடிஎம்கே கார். ஆனா ஏடிஎம்கே சொல்லுங்க வித்தியாசமா அப்பதான் பார்த்தேன். அந்த காரா? ஏடிஎம்கே கார் நாங்க டோலுக்காக நாங்க டிஎம்கே கொடி காட்டணும். லோகத்தில் இல்ல அண்டா சைஸ்ல காது இருந்துச்சுன்னா இப்படிதான். இல்ல அடுத்த நாள் அதான் பெண்ணு மொழியும் ஒரு வீடியோ ஒன்று விட்டாங்க பார்த்தேன். எங்க சொந்தக்காரெல்லாம் ஏடிஎம்ல இருக்காங்க அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தைரியம் என்னன்னா ஈசிஆர் அதுவும் ரொம்ப பரபரப்பா இருக்கிற ஒரு சென்னை புரியுதா. சென்னை மாதிரி இருக்கிற ஒரு சிட்டில வந்துட்டு ஒரு பொண்ணு தொலைச்சுனா கோயம்புத்தூர் இதெல்லாம் என்ன சொல்றது. ஒண்ணு பாத்தியா அலெக்ஸ், இன்னைக்கு நான் சொன்னல புதிய தலைமுறை கண்டிப்பா அவங்ககிட்ட செருப்படி வாங்குவான்ட்டு வாங்கிட்டானா. இனி ஏடிஎம்கேல சத்யன் சொல்லிட்டு அவர் தான் வந்து ஐடி விங்கோட ஹெட், ஓகேவா. அவர் வந்து என்ன சொல்லுவாங்களே, நீ எங்கேயாவது வாங்குவேன் நான் ஏன்றது. அவன் புதிய தலைமுறையில ப்ரோ நியூஸ் 18 எடிட்டர் கார்த்திகை செல்வம். நியூஸ் 18 யார ப்ரோ சொல்ற நீ? நீங்க அந்த டிபேட் தான் சொல்றீங்க. அது டிபேட்லாம் இல்ல ப்ரோ. இன்னைக்கு வந்து என்ன பண்ணிருப்பாங்க, ஏடிஎம்கேல ஒரு மினிஸ்டர் இருப்பாரு, அந்த மினிஸ்டர் வந்து தனியா வந்தாரு, செங்கோட்டையன். அவர் வந்து தனியா வராரு, ஏன் ஏடிஎம்கே கூட ஜாயின் ஆகி வர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இவர் கேட்டிருப்பாங்க. ஆடியோ கால்ல போயிட்டு இருக்கோம், ஓகேவா. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, கோவை சத்யன் கிட்டே, சார் அப்போ ஏடிஎம்கே வந்து இதாயிட்டே வருது, டவுன் ஆயிட்டே வருது, என்ன ரீசன் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்போம். அந்த ஆளு, நீங்க டிஎம்கே கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு தான் பேசுறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கட்டும். இல்ல புரியல சார், திருப்பி சொல்லுங்க அப்படின்னு. இல்ல புதிய தலைமுறை டிஎம்கே கிட்ட காசு வாங்கிட்டு தான் பேசுறீங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? இல்ல இது தப்பு. அப்ப நீ கேக்குறது தப்பு. செருப்ப சாணியில முக்கி வச்ச மாதிரி ரெடி.
அதுக்கப்புறம் நேத்து வந்து நியூஸ் 18ல கார்த்திகேயன் சொல்றாரு. அது வந்து அது பார்த்தேன். அதுவும் வந்து நான் பார்த்தேன். அவர் வந்து போட்டு பொளந்துட்டு இருப்பாரு. அவரு பொறுத்து பொறுத்து பார்த்து பொங்கி எழுந்துட்டாரு. நான் பேசும்போது வந்து நடுவுல கொஞ்சம் இருங்க, உங்ககிட்ட வரேன். நீ என்ன என்கிட்ட வருது அப்படின்னு வச்சிருப்பானு. இதுதான் மேட்ரு. இந்த மீடியாவை இப்படிதான் நீ அடிக்கணும், இப்படிதான் டீல் பண்ணும். ஆனா இதுல யார் தெரியுமா இதுக்கெல்லாம் ஹெட்? நம்பால் தான். நீ கேமராவை தூக்கிட்டு வா, இல்ல நீ எதவா தூக்கிட்டு வாடி, ஓரமா போ தலைவரு, நீ ஓரமா போ, நான் உள்ள போறேன்ட்டாரு. இதுதான் வந்து சில விஷயங்களை வந்து நம்ம எப்பயுமே பொறுமையா அனலைஸ் பண்ணணும்வாங்கள. இதுதான் நம்ம ஆள் வந்து இந்த ஸ்டேஜ்ல சொல்லிருப்பாரு. ஒரே ஸ்டோரிய ஒரு பத்திரிகை ஒரு மாதிரி எழுதும், இன்னொரு பத்திரிகை வேற மாதிரி எழுதுன்னுவாங்கள. அதுதான் இப்போ மீடியா. அதுதான் மீடியா. இப்ப கரண்ட் மீடியாவோட ட்ரெண்ட் இதுதான். இப்போ முதல்ல இல்ல சோசியல் மீடியா ட்வீட் மாதிரி இப்ப ஒருத்தன் ட்வீட் நான் சேவ் பண்றேன்னா அந்த மீடியா எடுத்து நான் புதுசா கேப்ஷன் போடுறேன், புரியுது அந்த மாதிரி இவனுக்கு அதே தான் பண்றானுங்க. அதே மாதிரி இப்ப அங்க ஒரு நியூஸ் போட்டா அதை மாத்தி எங்க போடுறோம், ஆனா மெட்டீரியல் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கும், ஆனா அதுல எதுவும் ஒரிஜினல் தெரியும். அதேதான். இப்போ எப்படின்னா நானுமே என்ன தெரியுமா நினைக்கிறேன், நம்மளதான் மீடியா ஃபாலோ பண்ணும். மீடியாவை நம்ம ஃபாலோ பண்ணி அந்த கொஸ்டின்ஸே போக கூடாது. ஏன்னா அந்த நாய் காசு வாங்கிட்டு என்ன வேணா கேள்வி கேட்கும். ஓகேவா? என்ன கேள்வி கர்மத்தை வேணா கேட்டு வாந்தி எடுத்து வைக்கும். நம்ம அதுக்கெல்லாம் ஆன்சர் ஆனா பண்ண இல்ல இப்ப தளபதி கார் ஓடுறதுனா காரு டயர்ல தலைவர் போறானுங்க போல அந்த மாதிரி வரானுங்க இப்ப எல்லாம் மீடியாக்காரனுங்க. அவ்வளவு பெரிய எனக்கு அதான் தெரியல என்னதான் எனக்கு என்னன்னா சொல்லுங்க. ஒருத்தன் ஓடினான் பத்தியா உள்ள. எனக்கு என்ன டவுட்னா, நீ அப்படியே ஓடினாலும் நான் கார் டிக்கியே தான் உனக்கு தெரியும் கேமரால. கார் டிக்கியும் டயரை மட்டும் தான் உன்னால பார்க்க முடியும். வேற என்ன பார்த்திருக்க முடியும்? நீ ஓடின நீ அந்த கார் போன ஸ்பீடுக்கு நீ ஓடி இருந்தாலுமே வேற என்ன இல்ல பின்னாடி இல்ல ஃப்ரண்ட் டயர்ல விழுந்தானுங்களே, விஜய் இறங்கி வந்து அது வந்து இங்க நான் சொன்னது இங்க வந்து நம்மளுக்கு இந்த ராயப்பேட்டில் அங்க வந்தாங்கல்ல, அந்த இடத்துல ஒருத்தன் ஓடி போய் பிடிச்சி கான்ட்ரவர்சி ஆச்சு பாரு. இல்ல இதுல இருந்து இல்ல அப்ப எவ்வளவு ஃபைன் போட்டானுங்களே, அத சொல்றியா மனுஷு? கண்டம்லாம் பண்ணியிருந்தாங்கப்பா. உள்ள ஃபைன் போட்டானுங்க. ஓடனவனை வந்து புடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு. சரி, நான் என்ன சொல்றேன்னா, மீடியாவே ஃபர்ஸ்ட். நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். சீமானோட ஒய்ஃப் வந்து அது பாருங்க, அது நல்லா அந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவங்க வீட்டுல இருக்க அந்த செக்யூரிட்டி சீமான் நாய்க்கெல்லாம் சப்போர்ட்டுக்கெல்லாம் கிடையாது. ஆனா நடந்த விஷயத்த மட்டும் சொல்றேன். செக்யூரிட்டியை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. பாத்தீங்க அந்த வீடியோ? அரெஸ்ட் பண்ணிட்டு வெளில போயிருப்பாங்க. அவங்க வந்து சாரி கேட்கறேன்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணிருப்பாங்க. அவங்க இப்போ ஒரு மீடியானா பேசணும்னு சொல்றவங்க பேசணும், இல்ல வேணானா விட்டுறணும்ல. அது என்னடா வாய்க்குட்ட எடுத்துட்டு போவானுங்கடா, வாய்க்குள்ளேயே விட்டுருப்பானுங்கடா மைக்க. அவங்க அவாய்ட் பண்ணாலும் கொண்டு போய் விடுறானுங்கடா. வடிவேலு மாதிரியா? டேய் அவங்க அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஷையா இருக்கு ஃபீல். அவங்களால வந்து பேச முடியலமா, ஷையா இருக்கு. அவங்க நைட் ட்ரெஸ்ல இருக்குன்ற ஒரு ஃபீல்ல அவங்க வேணாம் அவாய்ட் பண்றாங்க. நீ இன்னும் அவங்களை இன்னும் போய் நீ வந்து பேசுனா இதான் மீடியா பசி. இதுதான் மீடியா. இதுதான் நான் சொல்றேன். இங்க இருக்கவனுங்க எல்லாரும் அதை பண்றானுங்க. மீடியா மீட் பண்ணா நாயே நீங்க எல்லாம் தான் மீடியான்னு எனக்கு தெரியும். உங்ககிட்ட பேச மான்ஸ்டர் அதுதான் தளபதி. ஹலோ, அதான் தளபதி ஃபர்ஸ்டே சொல்லிட்டாப்புல, பிஜேபி சென்ட்ரல்ல என்ன செய்யுதோ அதைத்தான் டிஎம்கே ஸ்டேட்ல செய்யுது. ஸோ பாசிசமும் பாயாசமும் ஒரே வேலை தான் செய்யறான். நேற்றுக்கு ஒரு ட்வீட்ல ஒரு ஒரு நல்ல அப்சர்வேஷன் ஒருத்தர் என்ன, அதாவது எந்த எவ்வளோ ரிசம்பிளன்ஸ் இருக்கு தெரியுமா டிஎம்கேவுக்கும் பிஜேபிக்கும். அதாவது ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா டிஎம்கே வந்து பிஜேபி திட்டிகிட்டே இருப்பான். எப்படி திட்டுவான்? ஏண்டா சங்கிங்க விதவிதமா வரீங்களேடா, டிஃப்ரெண்டா ஒரு நியூஸ் சேனல்ல ஒரு டிபேட் வச்சா விதவிதமான பத்திரிகையாளர்னு வரீங்க, அரசியல் விமர்சகர்னு வரீங்க. இன்னைக்கு பார்த்தோம்னா அதே தான் டிஎம்கேவும் பண்றான். இப்ப இந்த ரீசெண்டா நம்ம இந்த ராஜ்மோகன் ஒரு டிபேட் அட்டன் பண்ணியிருந்தாரு பாத்தீங்களா? அவர் மட்டும் தான் தாவக்காவன் ரெப்ரசென்ட் பண்ணாரு. மற்றபடி இந்த செந்தில் வேலு எல்லாம் பாத்தீங்கன்னா அரசியல் விமர்சகர், பத்திரிகையாளர். ஏண்டா அவன் பண்றதுனால அவன் பண்றான்னு இல்ல நம்ம சைட்ல சொல்லு. இனிமே நம்ம பேசும்போது டிவிக்கு ஆளு இல்ல விஜய் ஃபேன் தான் பேச. ஆனா அவன்கிட்ட இருக்கிற பிரச்சனை தெரியுமா, டிஎம்கேன்னு காட்டிக்க மாட்டான். கேட்டா நான் ஒரு பேச்சாளர், நான் ஒரு பெரிய தொகுப்பாளர், அந்த மாதிரி எனக்கு ஒரு ஸ்டேஜ் விடாம ஓடி முதல்ல நிக்கிறாங்க. கடைசி பார்த்தா டிபேட்டுக்கு வரையில அரசியல் விமர்சகரா மாறிடுறாங்க. பார்த்தா பெரியார் கொள்கை அது இதுன்னு போகும்போது டிஎம்கேக்கு கொடுக்குறவங்க முட்டு. அம்மா அந்த வடிவேலு
அந்த இந்த படத்துல ஒரு முட்டு கொடுப்பான் தெரியுமா, அந்த தண்ணி டேங்க்ல ஒரு தண்ணி வெளியே வரையில, போக்கிரி ஏன்டா டேய் அந்த லெவலடா முட்டு கொடுக்குறீங்க. தாவாக்கா வந்தாங்கன்னா வரமாட்டாங்களாம் யாரும் டிபேட்டுக்கு. அதான் வர ராஜ்மோகன் மட்டும்தான் வந்தா வருவாங்களாம், வேற யார் வந்தாலும் வரமாட்டாங்களாம். நம்ம சைட்ல இருந்து அடிக்கிற அடியெல்லாம் சரியான அடிப்பா. இவனுங்களால அந்த அடி தாங்க முடியல. சின்ன பசங்க எல்லாம் எகிரி எகிரி அடிக்கிறாங்க சார். நான் வருவாங்க. கமெண்ட்ல ஒரு வீடியோ போட்டு விடுறேன். அடி கூட செகண்டரி தான், அதுக்கப்புறம் வச்சு செய்யறானுங்களா இதுல ட்விட்டர்ல, அதுதான் அவனுக்கு பயப்படுறானுங்க. மரியாதை விட்டு போயிடுறாங்க. ஆமாமா, இதுதான் ரெண்டு ரீசன் வந்து எப்பயுமே நம்மளுக்கு தெரியும். இவனுங்க இந்த மாதிரி பாலிடிக்ஸ் சச்ச பாலிடிக்ஸ் பண்ணுவானுங்க. ஒண்ணு என்னன்னா, டிபேட்ல போனா உள்ள பேச விடாம பத்திரிக்கையாளர்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசுவான், டிஎம்கேல இருந்து ஒருத்தர் பேசுவாரு, விசிகேல இருந்து ஒருத்தர் பேசுவாரு. 3 பேரும் ஒரே ஆள் தான். இதுல வந்து டிவிகே மட்டும் அப்படியே ஒருத்தரை தனியா வச்சுட்டு பேசுனா 3 பேர் எப்படி பேச முடியும்? ஒண்ணு இது பண்ணுவானுங்க, இன்னொன்னு நம்மள கூப்பிடவே மாட்டானுங்க. இதுதான் நடக்கும். அது எனக்கு தான் டிபேட் வைக்கிறாங்களோ பேசாம. அதான் சொல்றேன்ல, பிஜேபி விதவிதமா வேஷம் போட்டு வந்த மாதிரி இப்ப டிஎம்கே விதவிதமா வேஷம் போடுறான். ப்ரோ நேத்து அந்த ஏடிஎம்கேல இருக்கவர் கேக்குறாரு ப்ரோ, நீ வந்து இத சொன்னாரு, 44,000 வேகன்சி வந்து இந்த 2025 to 26 வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்ட. பட் வந்து அரசாங்கம் நடத்தின எக்ஸாம்ஸ்ல ஈவன் இந்த இயர் 2025 12/1/2025 வரையுமே எக்ஸாம்ஸ் கிளியர் ஆயிடுச்சு. மொத்த வேகன்சியுமே எடுத்தாலுமே 7,500 வேகன்சி தான் சொல்லிட்டாங்க. அப்புறம் எப்படி நீ 44,000 வேகன்சி சொல்லி போய் சொன்னு கேட்டாரு. டிஎம்கே என்ன சொல்லியிருக்கணும், நாங்க இப்படி பண்றோம் அப்படி பண்றோம் தானே சொல்லியிருக்கணும். உடனே நீங்க என்ன பண்ணீங்க 10 வருஷத்துல சொல்லுங்கன்றோம். சொல்லுங்கன்றாரு ஒரு எம்எல்ஏ. அதுதான் மேட்ரு. இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி கை காமிச்சுப்பாங்க. ஆனா நம்ம கிட்ட அந்த வேலைக்கு ஆகாது. புரியுதா? நம்ம கேக்குற கேள்வி மட்டும் தான் கேட்க முடியும். இவனுங்க நம்ம கிட்ட இருந்து பதில் மட்டும் தான் சொல்ல முடியும். நம்மள கேள்வியில திருப்பி கேட்க முடியாது இவனுங்களால. அதனாலதான் டிபேட் கூப்பிடுறது இல்ல. நான் கிரவுண்ட் ரியாலிட்டிக்கும் நம்ம நியூஸ் சேனல்ல ஆன்லைன்ல பேசுறதுக்கும் பயங்கர கான்ட்ரடிக்டரியா இருக்குங்க. கிரவுண்ட் ரியாலிட்டியில டிஎம்கே கொடுக்குற அளவுக்கு அந்த அந்த இமேஜ்லாம் கிரவுண்ட்ல இல்லை. அதுதான் உண்மை. எத்தனை பேர் போய் அங்க சுத்து வட்டாரத்துல சும்மா காமனா பேசுங்க. நீங்க எந்த பார்ட்டி டிவிக்கே கூட ரெப்ரசென்ட் பண்ண வேண்டாம், சும்மா போய் காமனா கேளுங்களேன். டிஎம்கே மேல பயங்கர அதிருப்தி இருக்குங்க. சும்மா அதாவது இவன் பண்றான், சும்மா பேப்பர்ல எழுதுறது வைக்கிறது, நாங்க அதை செஞ்சுட்டோம் இதை செஞ்சுட்டோம்னு இவன். அதான் சொல்றேன்ல, இவன் தலையில கொடுந்து கும்புறட்டும் கத்தட்டும் என்ன ப்ரொபகண்டா பண்ணட்டும். கிரவுண்ட் ரியாலிட்டி இஸ் வே யூனோ. மக்கள் மனநிலையெல்லாம் அதாவது என்னுடைய சிம்பிள் அப்சர்வேஷன் ஒன் லைன்ல சொல்லணும்னா, அந்த கிரவுண்ட்ல இருக்க ரியாலிட்டி நம்ம இந்த ஆன்லைன்ல நடக்கிற டிபேட்டோ இல்லை டிவி டிபேட்டோ வச்சோ எங்கேயுமே வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகல. ஸோ பீப்புள் ஆர் கம்ப்ளீட்லி டிஸாட்டிஸ்ஃபைட். இவனுக்கு யாரும் போயிட்டு மார்க்கெட்ல போயிட்டு கத்திரிக்காய் தக்காளி எல்லாம் வாங்குறவங்க கிடையாது, நம்ம தான் வாங்குறோம். இவனுங்கெல்லாம் இவங்க வீட்டுல எல்லாம் வேலைக்காரங்க வாங்குறவங்க. இந்த டிபேட் ஷோல உட்காந்து பேசுறவன் கட்சிக்காரங்களாம், அவனுங்களுக்கு எல்லாம் அது விலைவாசி பத்தி தெரியாது. ஓகேவா? கட்சியில வந்து தக்காளிய கத்திரிக்காய் முதலமைச்சர் கிட்ட போய் நீங்க அதை கேள்வி, அப்புறம் கட்சிக்காரங்க. அதுதான் அலெக்ஸ். ஏதான் இப்போ டிஎம்கே கட்சிக்காரன் வந்து இப்போ தெரியாம ஒரு மிஸ்டேக்கா நம்ம சிஎம் வந்து தக்காளிய கத்திரிக்கான்னு வச்சுங்க, ஆமாங்க அது கத்திரிக்காங்க, என்னங்க உங்களுக்கு தெரியாதா கத்திரிக்காங்க, எங்க ஊர் கத்திரிக்காங்கன்னு சிஎம்ஏ சொல்லுவாரு, டே நான் தெரியாம எம் குமார்ல கேட்பானே இங்கடா தெரியாம சொல்லிட்டேன்டா அவரு மைண்ட் வாய்ஸ் அதான் இருக்கும். ஆனா இவனுங்க அதுக்கும் முட்டு கொடுப்பானுங்க, அவனுக்கு தான் இவனுங்க. சோ இதுதான் அது டிஎம்கேஸ். ஓகேவா? நம்ம லோக்கல்ல இருக்கவங்க, நம்ம ரெகுலர் லைஃப்ல இருக்கவங்க என்னன்னா டைரக்டா போய் அவங்க வந்து ரியாலிட்டி ஹிட் பண்றவங்க போய் பர்ச்சேஸ் பண்றது தெரியும். ஒரு நியூஸ் பேப்பரை பார்ப்பாங்க, இல்ல ஒரு சன் டிவி ஏதாவது ஒரு நியூஸ் சேனல் பார்ப்பாங்க. இத்தனை கேசஸ் வருது டெய்லியும், இத்தனை விஷயங்கள் நடக்குது, கண் கூட பாக்குறவங்க இல்ல. நீ ஒண்ணு இல்ல, இப்ப ஜெயிச்ச நீங்க உங்க ஏரியால இருக்க எம்எல்ஏ கவுன்சிலர் யார்கிட்ட போய் வீட்டுல போய் நீங்க பேசுறவங்க முதல்ல மரியாதை கிடைக்குதா? அப்படின்னு இல்ல அதை சொல்லுங்களேன். எக்ஸாக்ட்லி, அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. அந்த பதவியில இருக்கணும்ன்ற திமிரு எப்பா, அதாவது அவங்க பேசுற விதத்திலேயே ஆட்டிடியூட் இருக்கும், நக்கல் இருக்கும். அது மக்களை ரொம்ப துச்சமா நினைக்கிறாங்க. ஏதோ நம்ம எல்லாம் ஒண்ணும் இல்லாத மாதிரியும், இவங்கனாலதான் நம்ம சோறு சாப்பிடுற மாதிரியும். ஆனா ப்ரோ இல்ல, ஒரு சில கமெண்ட்லாம் நான் பார்த்தேன். எப்படி இருக்குன்னா, அதான் இந்த மாதிரி என்ன வெள்ளம் வந்து இது வந்து அந்த மாதிரி ஏதாவது குறை சொன்னா
கமெண்ட்ல ஒரு சில ஏகே ஃபேன்ஸ் நிறைய பேர் போய் என்ன தெரியுமா கேட்டாங்க, ஓட்டை வித்தல வாங்கி கட்டிங்கன்னா புரியுதா, வாங்கி கட்டி உங்களுக்கு வேணும் ஓட்டை இன்னும் இல்ல, ஏன்னா போட்டது உங்களுக்கு தானே புரியுதா. எப்படின்னா டிஎம்கேக்கு போட்டதும் அதான், தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் லீடு தான். அலெக்ஸ் இப்போ அடுத்த வருஷம் டிவிக்கு இல்லைன்னா நீ யாருக்கு போட்டிருப்ப? டிவிக்கு இல்லைன்னா இப்ப நான் உடனே கேள்வி, யாருக்கு போடுவ? போன வாட்டி போட்டது நோட்டா, திரும்ப ஏதாவது யோசிச்சு போட்டு நோட்டா உள்ள நோட்டாலாம் போட்டேன். ஏதோ ஒரு கட்சிக்கு போன, எந்த கட்சிக்கு போடுவேன்? ஏதோ ஒரு கட்சினா நான் சொல்லு சொல்லு கொஞ்சம் இல்ல, ஆனா இல்ல என்னைக்குமே இது தனிப்பட்ட சொல்ல ஏடிஎம்கே வேற வழி இல்ல, வேற வழி இல்ல. கடைசியா ஒரு வார்த்தை சொன்னேன், வேற வழி இல்ல. 10 வருஷம் ஏடிஎம்கே இருந்தது, வேற வழி இல்லாம தான் டிஎம்கே குழுந்தது. இதே இல்ல ஒரு நிமிஷம் இல்ல இவங்க 2021 எலெக்ஷன்ல வந்து நீங்க இன்னும் ஏடிஎம்கே எல்லாம் பெரிய லீடு எடுக்க புரியுது, வேற வழியில தானே போட்டாங்க. அப்ப எப்படின்னா அங்கேயாச்சும் சாவறானுங்க, கொஞ்சம் லீட்ல வந்துட்டு இது ஜெயிச்சிட்டாங்க. இதுல இவனுக்கு யார் தெரியுமா, அதான் இல்ல இப்ப ஜெயலலிதா இறந்து அதான், ஆனா உண்மையில கேவலமா தான் இருந்துச்சு ஆச்சு. ஏடிஎம்கே சொல்றேன், ஏடிஎம்கே ஆச்சு கேவலமா இருந்துச்சு. ஸ்டேட்ல இருந்து எவ்வளவு பிரச்சனை, அதுவும் போச்சு, சும்மாலாம் இல்ல. இதுவாதான் அவனுங்க ஜெயலலிதா செத்த நாள் தான் ஓட்ட மாத்தல, அவனும் அதான் எடப்பாடியும் நிறைய தப்பு பண்ணான், அதனாலதான் இவங்களுக்கு ஓட்டும் திருப்பி போட்டாங்க. ஆனா எடப்பாடி பண்ண தப்போட இங்க ட்ரிப் மடங்கு பண்றாங்க. கரெக்ட் ப்ரோ, அதுதான் பாயிண்ட். என்ன இங்க டிஎம்கே பண்ற டூலி அட்டாசம் எப்பப்பா, அதான் சொல்றேன், இந்த ரவுடிசம் தலைவிரிச்சு ஆடுதுங்க. அதனாலதான் வீட்டுல இல்ல ப்ரோ, வீட்டுல கொசு கடிக்குதுன்னு ஓலை விட்டு கொய்த்து விட்டா அப்படி இருக்கு, அந்த மாதிரிதான் இப்ப மக்கள் பண்ணிருக்காங்க. கொசு கடிக்குதுப்பா எடுங்க கொளுத்தி விட்டுலான்னு சொல்லிட்டு என்னங்க மண்ணு ஒரு தெருல மண்ணு ஒரு 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 லாரி ஆத்து மண்ணில் இறக்குங்க, கவுன்சிலர் வந்துடுறாங்க வாசலுக்கு, என்னப்பா என்ன அப்படின்னு வந்துடுறாரு, என்னடா ஒரு லோடு மண் அடிச்சு ஒரு லோடு ஆத்து மண்ணில் இறக்குனதுக்கு வந்துடுறாங்க கரெக்டா நோட் பண்ணி. ஒரு நிமிஷம் இல்ல யாருக்கு போட்டிருப்ப, டிவிக்கே இல்லை. டிவிக்கே இல்லைன்னா அதான் அலெக்ஸ் ஏடிஎம்கே தான். ஏன்னா இப்ப டிஎம்கேட்டானுங்க இவனுக்கு இவ்வளவு கேவலமா இருக்காங்கன்னா ஆப்ஷனே இல்ல. என்ன இல்ல ஏன்னா அதான் இது எப்படின்னா டபுள் தான், ஒரு ரூபா காயின் மாதிரி இருக்குது, ரெண்டு பேஸ் தான் இருக்குது புரியுதா. அதனாலதான் வந்து இப்ப நான் உனக்கு சொன்னேன், நீங்க தானே ஓட்டு போட்டுன்னு நீ சொன்னல, மக்கள் உங்களுக்கு எல்லாம் தேவை, நீங்க தானே ஓட்டு போட்டீங்க பிளேம் பண்ண. அது ஏன் அப்படி போட்டாங்கன்னா ஆப்ஷன் இல்ல. அவங்க 10 வருஷம் இருந்துட்டானுங்க, நீ சில விஷயங்கள்லாம் நம்மளுக்கு நியூஸ்ல பாத்துட்டோம், இவ்வளவு பண்ணி. ஆனா இல்ல ஆனா 21ல இல்ல என் ஃபேமிலிலயும் யாரும் டிஎம்கே 21ல 2 சிலவர் போட்டானுங்க. அதான் ஆனா நான் போட்டது நான் யாரையும் அது ஆனா தப்பு, அது ஆமா தப்புதான், வேற லெவல். நோட் ஆனா அதான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர் புரியுதா, அதனால கன்ஃபியூஸ் பண்ணேன், அதான் நோட்டாக போட்டேன். பரவாயில்ல, நீ போய் லைன்ல நின்னு போட்ட தெரியுமா, நல்ல வேலை அது கள்ள ஓட்டா போடல. இல்ல குபீர்னா என் ஃப்ரெண்டு பேச்ச கேட்டா கமலுக்கு போட்டுருணும், வீட்டுல இருக்கிறவங்க பேச்ச கேட்டா நான் ஏடிஎம்கே போட்டுருக்கேன். ஆனா ஏடிஎம்கே பிடிக்காம போனதுக்கு காரணம் நிறைய இருக்குது. இல்ல நீ நோட்டா போட்டதை நான் அப்ரிஷியேட் பண்ணல, ஆனா நீ யாருக்கு போடணும்னு இப்ப பேசுறது தெரியுமா, இப்போ ஓகேடா பரவாயில்லடா நீ அதை போட்டது அப்படின்னு தான் தோணுது. சுச்சுவேஷன் இல்ல ஏடிஎம்கே எனக்கு புரியாம போனது, இப்ப சர்க்கார்ல வந்துட்டு நம்மளுக்கு பண்ண அந்த இஷ்யூ மட்டும் அதான் சொல்லிருப்பேன், ஸ்டெர்லைட் நிறைய பிரச்சனை, அது கேவலமா தான் போச்சு. கூட்டணிக்கும் ஏடிஎம் கூட்டணிக்கும் கிரவுண்டில் ஒரு வித்தியாசம், என்ன வித்தியாசம் தெரியுமா, டிஎம்கே காங்கிரஸ் எல்லாம் வந்து ஒன்னா இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனா கிரவுண்ட் லெவல்ல ஒன்னா இருக்க மாட்டாங்க. இப்போ எங்க ஏரியா எடுத்துக்கிட்டீங்கன்னா கவுன்சிலர் வந்து காங்கிரஸ், ஆனா வட்டச்செயலாளர் பாத்தீங்கன்னா வட்டச்செயலாளர் அந்த இருப்பாங்க, அவங்க எல்லாம் டிஎம்கே. அதாவது காங்கிரஸ் கவுன்சிலர் வந்து எதுவுமே செய்ய முடியாது, இவங்களோட அப்ரூவல் இல்லாம எதுவுமே செய்ய முடியாது. அது என்ன ஆயிருதுன்னா அவங்க 2 பேரும் ஒன்னா இல்லாதனால எந்த நல்லதுமே நடக்காது. டிஎம்கே காரங்க விட மாட்டாங்க, ஏன்னா அவங்க தான் செய்யணும்னு சொல்லிட்டு இந்த கவுன்சிலரை செய்ய விட மாட்டாங்க. கவுன்சிலர்கிட்ட போய் கேட்டால் இல்லைங்க அவங்க எங்களை செய்ய விட மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ வந்து டிஎம்கே, எம்பி வந்து காங்கிரஸ், 2 பேருமே ஒன்றாவே இருக்க மாட்டாங்க. இவங்க எப்பயாவது வருவானுங்க, இவங்கள்ட்ட சொன்னால் அவங்க அப்படின்னு மாற்றி மாற்றி பழி போட்டுப்பாங்க கிரவுண்ட் லெவலில். ஆனால் மேல் லெவலில் பார்த்தா எல்லாம் ஒன்றா இருக்கிறோம். ஆனால் ஏடிஎம்கேல அப்படி இருக்காது. முக்கால்வாசி இடத்துல வந்து அந்த இத்தனைக்கும் கூட்டணி கட்சி இருந்தாலுமே அந்த ரெஸ்பெக்ட் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் ஏரியாவில் வந்து ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா வந்து விஜயகாந்த் கட்சி தான் எம்எல்ஏ நின்னாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வட்டச்சிலர்லாம் வந்து ஏடிஎம்கே ஆளுங்க இருப்பாங்க. 2 பேரும் கொஞ்சம் ஓரளவுக்கு பேசி ஏதாவது நல்லது பண்ணுவாங்க.
ஆனா இங்க நடக்காது. இங்க எப்படின்னா காசு தான் மெயின். டிஎம்கேனா காசு. அந்த காசை எப்படி வந்து ஷேர் பண்ணிக்கிறோம். இப்போ ஷேர் பண்ணிக்க முடியலன்னா அந்த ஒன்றா இருக்க மாட்டாங்க. இப்போ இந்த டிஎம்கேக்கார வந்து எனக்கு ஓகே நீங்கள் பண்ணுங்க கவுன்சிலர் நீங்கள் பண்ணுங்க, ஆனால் என்கிட்ட காசு கொடுத்துட்டு பண்ணுங்கன்னா 2 பேரும் எவ்வளோ காசுன்னு சண்டை வரும். யார் அந்த கிரெடிட் வாங்குறதுன்னு சண்டை வரும். இந்த பிரச்சனைனாலே நான் நல்லது நடக்கவே நடக்கும் கிரவுண்ட் லெவலில் டிஎம்கே. இதனாலே முக்கால்வாசி டிஎம்கே வந்து விருப்பமே பட மாட்டாங்க நிறைய பேர். என்னன்னா ஒரு தலைவலி இந்த வாட்டி 2021 எனக்கு வந்துட்டானுங்க. அதுதான் பெரிய பிரச்சனை. அதெல்லாம் சுச்சுவேஷன் நிறைய ஃப்ராட் பண்ணி அது பண்ணி இது பண்ணி வந்துட்டானுங்க. இனிமேலும் வந்தானுங்கன்னா சுத்தம் எதுவுமே நடக்காது. எதுவுமே நல்ல விஷயம் நடக்காது. நல்ல நல்ல இதுல இன்னொன்னு நல்ல இருக்கிறது கேர்லெஸ்ஸான கவர்மெண்டா இது கேர்லெஸ்ஸா. எங்க ஏரியால வந்து எம்பி வந்து ஐஏஎஸ் காங்கிரஸ்ல இருக்கிறவன் பேர் வந்துட்டு செந்தில் சம்திங். நான் ஒரு வீட பார்த்தது கிடையாது. அதனால வந்ததே கிடையாது, பார்த்ததும் கிடையாது. ப்ரோ எம்பிலாம் எலெக்ஷனோட முடிஞ்சிச்சு ப்ரோ. இதுவரை எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல எம்பிங்க ஜெயிச்சு ஒரு தடவை அதை கிரவுண்ட் ஒர்க் வந்து பண்ண மாதிரி சரித்திரமே கிடையாது ப்ரோ. கவுன்சிலர் நீங்க இதுல கவுன்சிலர் எப்படி தெரியுமா வருவாங்க? ஒரு சில கேள்வி கேட்பாங்க. என்ன தெரியுமா, உங்க ஏரியாவுடைய எம்எல்ஏ யாரு, உங்க ஏரியாவுடைய அந்த வார்டு மெம்பர் இதுல இப்பதான் ஆளுங்கட்சி யார் தெரியுமா நம்ம கிட்ட கேட்பாங்க. முதல்ல அது யாருன்னு தெரியாத அளவுக்கு இருக்காங்கன்னா அப்ப அவங்க தப்பா ஏன் தப்பா? புரியுதா? முதல்ல இப்ப ஓட்டு கேட்கும் போது வராங்க எலெக்ஷன் இல்ல ப்ரோ, நான் யோசிப்பதான் ரிசல்ட் அன்னைக்கு கூட வரமாட்டாங்க. புரியுது? அதுக்கப்புறம் ஆளை காணும். இவங்க தான் இதுதான் நல்ல கரெக்ட். இல்ல இல்ல இது நல்ல பாயிண்ட சொன்னீங்க. ஏன்னா அவன் ஜெயிச்சு உள்ள போயிட்டான். தொகுதி பக்கம் வந்து தினந்தோன நின்று மக்கள் கூட நின்று வேணுன்றதை செஞ்சு அதெல்லாம் அவன் என்ன நம்ம 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 தொகுதி எம்பி யாரு என்ன எல்லாம் கட்சி சின்னத்துக்கு ஓட்டு போட்டுறது. என்ன யாரு நிக்கிறா என்ன நிக்கிறா இதுல இவங்க வேற இந்த 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 தற்குறிங்க. உனக்கு மினிஸ்டர் பேர் தெரியுமா? உனக்கு அவன் பேர் தெரியுமா? ஐயோப்பா டே அவன் தொகுதி பக்கம் வர சொல்றேன், நாங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறோம். தொகுதி பக்கமே வரலன்னா உண்மையிலே இப்ப குப்பை வாடுறவன் கூட வந்துட்டு ஒரு வாரம் வந்துட்டு அவன் ஒழுங்கா ஏரியால குப்பை வாடுறா கூட அவன் பேர் தெரியலன்னா அவன் யாருனாலும் தெரியும். இவங்களை போட்டோ பேனர் இப்ப கட்சி போட்டோ பேனர் இருந்தா கூட பார்க்க கூட கேட்டா பேனர்ல இருப்பாரு. பேனர் கூட எவனும் பார்க்க டிஎம்கே பேனர்னா அந்த கலரை பார்த்தாலே போயிடுறாங்க சொல்லலாம். இந்த வாட்டி எலெக்ஷன்ல ஸ்டாலின் சொன்னார்ப்பா, யாரெல்லாம் கவுன்சிலர் ஜெயிச்சாலும் எம்எல்ஏ ஜெயிச்சாலும் மாசத்துக்கு 2 வாட்டில இருந்து 3 வாட்டி வருவாங்க தொகுதிக்கு வந்து எல்லாருக்கிட்டையும் என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்பாங்கன்னு. மாசத்துக்கு ஒரு வாட்டியா? மீதி நாள் ப்ரோ மாசத்துக்கு ஒரு வாட்டி நான் 3 வாட்டில ஒரு வாட்டியாவது வந்திருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன மிச்ச வாட்டிலன்ற இத ஒரு கவுன்சிலர் இல்ல மாச எனக்கு ஒரு டவுட். கவுன்சிலர் ஜெயிச்சா அவனோட பொறுப்பு என்ன பத்தி அதை சொல்லுங்க எனக்கு. நான் சொல்லட்டுமா? உன் ஏரியால டியூப்லைட் எல்லாம் உடஞ்சிச்சுன்னா டியூப்லைட்ட புது டியூப்லைட் மாட்டுறது, டியூப்லைட் மாட்டுறது, சாக்கடை எங்கன்னா அடுப்பு எடுத்துச்சுன்னா சாக்கடை அழுத்துறதுக்காக ஒரு 4 பேரை கூப்பிட்டு வந்து அவங்கள இங்க ஒரு நிமிஷம் விஜயபாலா யோசிப்பாரு, நான் தாண்டி தானே போறேன், நான் ஜம்ப் பண்ணி போறேன், எங்க அவன் வரமாட்டேன். எவன் அடிக்க மாட்டான் திருப்பி அவன்கிட்ட சவுண்ட் விடுறது. குப்பாடுறவங்க அவங்களுக்கு என்னடா அவங்க என்னடா திரும்பி எதிர்த்து பேச போறாங்க, அவங்கள போட்டு பரட்டிட்டு இருப்பானுங்க. ஓகேவா? இதோட அற்புதமா என்ன தெரியுமா, நான் வந்து எங்க ஏரியா கவுன்சிலர் வந்து பார்த்து வியந்தது என்ன தெரியுமா, ரோடு போடும்போது வந்து நின்னுருப்பா அது ஒழுங்கா அள்ளுங்கப்பா. நான் பார்த்துன்னு இப்போ ஒழுங்கா அள்ளி இப்போ இல்ல இப்ப அவன் ஒழுங்கா அள்ளி சொல்லனா மட்டும் அவன் அப்படியே விட்டா போறான். அவன் வேலை அதுதான் கிளீன் பண்ணிட்டு போட போறான். நீங்க வந்து இப்ப நீ கவுன்சிலர் காமிச்சுக்கிற அதானே? சரி காமிச்சு இல்ல என்ன கேட்டா 2026 அந்த பிப்ரவரி மாசத்துல இருந்து ஒரு அக்கறை வந்து கேட்டா திடீர்னு மக்கள் மேல ஏன்னா ஓட்டு கேட்கறதுக்கு போறதுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணுவோம்ல, திடீர்னு கொஞ்சம் ரோடு போடுவாங்க. ரோடு புதுசா போட மாட்டாங்க, பெயிண்ட் அடிக்கும். ஆல்ரெடி குறைவானுங்கடா. நீ ஃபர்ஸ்ட் அத பாரு. உன்னை பார்க்கும் போது வணக்கம் தம்பி வணக்கன்னு தம்பி வரும், வணக்கம் வரும், எல்லாம் வரும்.
புதுசு புதுசா பண்ணுவாங்க அப்படியே. அது ரொம்ப பணிவா பண்பா இருக்கும். ஆமா, வீட்டுல வேற சோறு போடக்கூடாதுட்டாங்க. ஏய் கேம் கேக்குறீங்க வீட்டுல தான் பாவம். போறேன் சொல்லி வை கம்முன்னு ஐயோ வந்துரு. அதெல்லாம் என்னங்க யாத்தாடி நான் நினைச்சேன் ஏண்டா ஏங்க அது அவன் வீட்டுல நடக்கிறதுங்க, அவன் வீட்டுல நடக்கிறதுங்க. அதனாலதான் வெளில வந்து சொல்றான். அவன் வீட்டுல சொல்லியிருப்பாங்க, நானே விஜய் ஃபேன் ஒழுங்கு ஓடி போட்டு இருப்பாரு, ஓடி போட்டு இருப்பாங்க அவரை. நீ ஓடி போன்றியா, உனக்கு சோறு கிடையாது இருப்பாரு. ஐயோ ஐயோ ஆனா டாபிக்கை டைவர்ட் பண்ணல பட் ஆனா நம்ம இந்த கூட்டணி கட்சியில் உள்ளவங்க யாராவது இந்த பட்ஜெட்டுக்கு ஒப்பீனியன் எதுவும் தெரிவிச்சாங்களா? ஏன்னா எனக்கு தெரிஞ்ச எல்லாம் ஒரு வார்த்தையில முடிச்சுட்டு போயிட்டாங்க. என்னது யாரும் ஒண்ணும் ஒப்பீனியனா? ஏங்க இது என்னங்க யூஎஸோட கம்பேர் பண்ற மாதிரி இருக்கு பட்ஜெட்ன்றாங்க. நீங்க இல்ல இல்ல என்னங்க நீங்க என்னங்க ட்ரம்ப் ஷாக் ஆயிட்டாரா இந்த பட்ஜெட்டை பார்த்து? ட்ரம்ப் பேசிட்டு இருக்காரா இந்த பட்ஜெட் எடுத்துட்டு போயிட்டு வளர்ச்சி திட்டத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றாங்க. இல்ல இல்ல ட்ரம்ப் டிஷ்யூ பேப்பர் நினைச்சிருப்பான். ஓ டிஷ்யூ பேப்பர் இல்லையா? ஐயோ ட்ரம்ப் நோட்ஸ் எடுத்துட்டாயா? எதுங்கயா அங்க 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 இது பண்ணுவாங்க. நீங்க எல்லாம் ஷாக் ஆற மாதிரி ஒரு பிளான் வச்சிருக்காங்கப்பா. இதெல்லாம் வந்து ட்ரம்ப்பே வந்து மாதிரி பயங்கரமா இருக்குன்னு மிரண்டு போயிட்டு இருக்காங்க. என்ன தெரியுமா, தமிழ்நாடு ஜிடிபி கண்டுபிடிக்கிறதுக்கு 5 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க இந்த வருஷம் 2025 to 2026. ஜிடிபி கண்டுபிடிக்க 5 கோடி.